We are going to study the seventh saying of Jesus Christ in the cross today. இன்னைக்கு இயேசுவானவர் சிலுவையிலே பேசின ஏழாவது வார்த்தையை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். So since it's the seventh verse and going to be end, you can be happy. Amen. இது ஏழாவது வார்த்தை, அதனால முடிய போகுது, சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆமாவா இல்லையா? இல்லையா? எப்படியும் நம்ம குறிப்பிட்ட பேசிடுவோம். சரி, ஓகே. Before we get into the seventh word, இந்த ஏழாவது வார்த்தையை இன்று தியானிப்பதற்கு முன்பாக I would like to walk through all the six sayings of Jesus Christ. இயேசுவானவர் சிலுவையிலே பேசின மற்ற 6 வார்த்தைகளையும் விரைவாக சொல்ல விரும்புகிறேன். What is the purpose? இது நோக்கம் என்ன? See, I don't want to make 7 different sermons. இன்னைக்கு 7 செய்திகளாக நாம் கொடுக்க போவதில்லை. But when we look at the reformers and the scholars, their point is all these 7 verses are talking about 7 different duties of the church. ஒருவேளை நம்ம வேத அறிஞர்களையும் சபையின் சீர்திருத்த தலைவர்களையும் அவர்கள் இந்த வார்த்தைகளை குறித்து என்ன சொல்றாங்கன்னு நம்ம படிக்கும் போது அந்த காரியங்கள் அவங்க சொல்றது என்னன்னா, இந்த 7 சிலுவையில் பேசப்பட்ட திருமொழிகளும் சபைக்கு செய்ய வேண்டிய 7 கடமைகளை உணர்த்துகிறது. So I'd like to run through the duties first. முதலாவதாக இந்த கடமைகள் என்னன்னு நான் சொல்லிவிட்டு then we are going to study the 7th verse. அதன் பின்பு 7வது வார்த்தையை கொஞ்சம் நம்ம விரிவாக தியானிக்க போகிறோம். Don't worry, I'll not try to cover all the slides that I got brought. கவலைப்படாதீங்க, என்னுடைய குறிப்பு எல்லாத்தையும் நான் சொல்ல எனக்கு முயற்சி பண்ண மாட்டேன். Today I'll just go based on the time. நேரம் எவ்வளவு இருக்கிறதோ அதற்கேற்றவாறு நான் இந்த பிரசங்கத்தை சொல்ல விரும்புகிறேன். Because I know kids are all in. ஏன்னா எனக்கு தெரியும் பிள்ளைங்களும் நம்மளோட உள்ள இருக்கிறாங்க. So I'll try to make it with time. ஆகவே நேரத்தோடு முடிக்க நான் முயற்சிப்பேன். The first saying, முதலாவது திருமொழி Luke chapter 23 verse 34. லூக்கா 23ஆம் அதிகாரம் 34வது வசனம். And Jesus said, Father, forgive them, for they know not what they do. And they cast lots to divide his garments. அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். அவருடைய வஸ்திரங்களை அவர்கள் பங்கிட்டு சீட்டு போட்டார்கள். So what is the duty of this church? சபைக்கு இதிலிருந்து தேவன் சொல்ல வருகிற கடமை என்ன? What is the duty that God wants to communicate to the saint? பரிசுத்தவான்களுக்கு தேவனானவர் இந்த வார்த்தையின் மூலமாக என்ன கடமையை விவரிக்கிறார். So he was in a tremendous pain. இயேசுவானவர் இங்க ஒரு மிகப்பெரிய வலியில் காணப்படுகிறார். Just imagine, this is the first verse. நீங்க கொஞ்சம் கவனிச்சு யோசிக்கணும் ஐயா, இதுதான் அவர் பேசும் முதல் வார்த்தை. He has been nailed in the cross. சிலுவையில் அவர் அறையப்பட்டிருக்கிறார். Just now he started feeling all the pain. அந்த மொத்த வலியையும் இப்பொழுது அவர் உணர்ந்து கொண்டிருக்க வேண்டும். Never experienced this pain before. இந்த வலியை இதற்கு முன்னாடி அவர் அனுபவிச்சது இல்ல. Never heard this pain before. இப்படிப்பட்ட ஒரு வலியை அவர் கேட்டது கூட இல்ல. Because this is not just a physical pain. ஏனென்றால் இது வெறுமனே ஒரு சரீரத்திற்குரிய வலி மாத்திரம் அல்ல. This is not just a crucifixion pain. இது சிலுவையில் அறையப்பட்டதனால் ஏற்படும் சரீர வலி மாத்திரம் அல்ல. This is something more than that. அதுக்கு மேல இங்க ஒரு பிரச்சனை இருக்குது. The sin of the entire world. முழு உலகத்தின் பாவமும், the sickness of the entire world, முழு உலகத்தின் சுகவீனமும், the curse of the entire world, முழு உலகத்தின் சாபங்களும், and all the consequences of the evil things of the world, உலகத்தில் காணப்படுகிற சகலவித தீமைகளினால் ஏற்படுகிற விளைவுகளும் in one line, ஒரே வரியில சொல்லணும்னா, the very first time முதல் முறையாக the entire world இந்த உலகத்திலேயே saw the intensity of the wrath of God. தேவ கோபத்தின் உக்கிரகத்தை இந்த உலகம் கண்ட இடம் இதுவே. So the one man, ஒரே மனிதன், the entire wrath of God funneling through just one man. அந்த தேவனின் முழு தேவ கோபாக்கிரின் உக்கிர வண்டல்கள் ஒரு மனிதனுக்கு மேல் கொட்டப்படுகிறது. So this pain cannot be explained. ஐயா, இந்த வலியை வார்த்தையால விவரிக்க முடியாது. This pain cannot be understood. இந்த வலியை நம்மளால புரிந்து கொள்ளவும் முடியாது. This is beyond our understanding, beyond any man's understanding. இது நம்முடைய புரிதலுக்கும் இல்லை எந்த மனிதனின் புரிதலுக்கும் அப்பாற்பட்டது. In this situation somebody was talking to him.
இந்த சூழ்நிலையில சிலர் அவரிடத்துல பேசிக் In கொண்டிருக்கிறாங்க. fact, if you read the background, they're mocking him first. இன்னும் சொல்ல போனா அதனுடைய பின்னணித்தை வாசிச்சு பாத்தீங்கன்னா அவங்க இயேசுவை கிண்டல் பண்றாங்க, கேலி செய்றாங்க. Of course, all the people are mocking him. எல்லா ஜனங்களும் அவரை கேலி செய்தாலும் But here also, all the people are mocking. இங்கேயும் எல்லா ஜனங்களும் கேலி செய்கிறாங்க. These thieves are also mocking. பக்கத்துல இருக்கிற திருடர்களும் கேலி செய்கிறாங்க. And here the entire world is mocking. முழு உலகம் அவரை கேலி செய்கிறது. And the very first saying of Jesus Christ, அப்ப இயேசு சொன்ன முதல் வார்த்தை, in the midst of a tremendous pain, அந்த மிகப்பெரிய கோர வலியின் மத்தியிலே, the very basic preliminary quality of a saint is, in the midst of pain, still he is able to forgive. ஒரு பரிசுத்தவானுக்கு இருக்க வேண்டிய மிக அடிப்படையான ஆதாரமாக காணப்பட வேண்டிய ஒரு குணாதிசயம் என்னன்னா, எந்த வலியிலையும் மன்னிக்கக்கூடிய ஒரு குணம். We'll forgive when everything is right. எல்லாம் எளிதா இருக்கும்போது, சரியா இருக்கும்போது நம்ம மன்னிச்சிடறோம். If you yourself in a tremendous pain, ஆனா நீங்களே ஒரு மிகப்பெரிய வலியில காணப்படும் போது, if yourself is just feeling like being cut into pieces, நீங்களே உங்களை ஐயா என்ன ரெண்டு துண்டா வெட்டி போட்ட மாதிரி எனக்கு உணருதேன்னு நீங்க நினைக்கும் போது, even in that time, அந்த சூழ்நிலையில will you able to forgive? உங்களால மன்னிக்க முடியுமா? I'll just tell you one small illustration. ஒரு சிறிய எடுத்துக்காட்டை சொல்கிறேன். There was a time when a newly wedded couple, ஒரு சில காலங்களுக்கு முன்பாக ஒரு புதுமண தம்பதியினர், the husband was working at the field. அப்போ கணவர் அங்க வயல்ல வேலை செய்கிறார். The wife was bringing the food for him. அப்போ மனைவி அவங்களுக்காக உணவை கொண்டு வர்றாங்க. While he was on his way, she was on his way, அவங்க வரக்கூடிய வழியில there was a snake. அங்க ஒரு பாம்பு இருந்துச்சு, Very big snake. மிக நீளமான ஒரு பாம்பு. She didn't notice that, அந்த மனைவி அதை கவனிக்கல. but she just stepped into in the head of the snake. கவனிக்காம அந்த பாம்பின் தலையின் மேல இவங்க கால் வைத்து விட்டாங்க. It's a true story. இது உண்மையா நடந்த You know சம்பவம். what the snake has done? அந்த பாம்பு என்ன செஞ்சது தெரியுமா? She understood the situation. அந்த அம்மாவுக்கு நடந்த காரியம் புரிந்து விட்டது. So she didn't move her leg, இப்போ அவங்க காலை இன்னும் எடுக்கல. and she just pressing on. எவ்வளவு முடியுமோ வேகம் அழுத்தி அதை But வைத்திருந்தாங்க. the snake started fighting back. ஆனால் அந்த பாம்பு இவங்களுக்கு விரோதமாக எழும்ப So ஆரம்பிக்குது. it's just circling her. அவங்களை சுற்ற ஆரம்பிக்குது. She was not much tall, இவங்க ரொம்ப உயரமானவங்க அல்ல. and the snake was using the tail and just blasting her cheek. அப்போ அந்த பாம்பானது தன்னுடைய வாளை பயன்படுத்தி இந்த அம்மாவுடைய கன்னத்தை அடிக்க முயற்சிக்கிறது. So just keep doing it. மறுபடியும் அடித்து விடுவிக்கப்பட She முயற்சிக்கிறது. was carrying the food, அந்த அம்மா அந்த உணவு கொண்டு தலையில வைத்திருக்கிறாங்க. and just looking at looking at her husband. தன்னுடைய கணவனை நோக்கி பார்க்கறாங்க. And this guy was looking at her. She was just standing still for a long time. அப்போ இந்த கணவரும் பார்க்கும்போது ஏன் மனைவி ரொம்ப நேரமா அப்படியே இடத்துல நிக்கறாங்க? So he understood something is wrong. அப்ப அவருக்கு புரிஞ்சிடுச்சு ஏதோ ஒரு பிரச்சனை. So he came fast அப்ப வேகமா அவரும் வருகிறார். and found the seriousness of the situation. அந்த நடக்கிற சம்பவத்தின் பேராபத்தை அவர் And people உணர்கிறார். have gathered. சுற்றி ஜனங்கள் எல்லாம் வந்தாச்சு. Just believe me, நான் சொல்றேன் நீங்க நம்ப வேண்டும். they cut the snake into pieces, அந்த பாம்பை அவங்க துண்டு துண்டா வெட்டினாங்க. but the leg is under her feet. ஆனா இன்னும் அதனுடைய தலை இந்த அம்மாவுடைய காலின் கீழ தான் இருக்கு. And they said, okay, now you remove the leg. இப்போ நீங்க காலை எடுக்கலாம். The moment she removed the leg, அந்த அம்மா காலை எடுத்த உடனே with all its anger, அந்த முழு கோபத்தின் the உக்கிரத்துல snake bite her feet and died. அந்த பாம்பானது இந்த அம்மாவுடைய காலை கடித்து விட்டு அது மரித்து போனது. And she is also gone. இப்ப அந்த அம்மாவும் மரித்து போனாங்க. Because the entire the poison package has been inserted into her body. ஏனென்றால் அந்த பாம்பில் இருந்த மொத்த விஷ நச்சு தன்மையும் இந்த அம்மாவோட உடலுக்குள்ளே பாய்ச்சப்பட்டது. See, the snake is naturally raging and cunning entity. பொதுவாகவே இந்த பாம்பானது அது தந்திரம் உள்ளது. அப்ப அது எப்பொழுதுமே எதிர்த்து வரும். The moment you just wounded it, அதிலும் குறிப்பாக அதை காயப்படுத்தின உடனே it raged against the one who is wounding it. அந்த பாம்பை யார் காயப்படுத்தினாங்களோ அவர்களுக்கு விரோதமாக முழு கோபத்தோடு அது கொந்தளிக்குது. This is the nature of evil. இதுதான் தீமையின் குணாதிசயம்.
and the nature of good, ஆனா நன்மையின் குணாதிசயம்னா nature of God, தேவ குணாதிசயம், the pious nature, அந்த தேவ பக்தியுள்ள குணாதிசயம், the deity nature, அந்த தேவத்துவத்தில் காணப்படுகிற the குணாதிசயம், divine nature. அந்த தேவனுடைய குணாதிசயம். When he has been pierced or when he has been nailed and he was in the pain, சிலுவையில் அறையப்பட்டு முழு வலியையும் தாங்கிக் கொண்டிருந்த போது, and adding to the pain, everybody started mocking the creations or mocking the creator. அந்த வலியின் மத்தியிலே படைக்கப்பட்ட மக்கள் படைத்த தேவனை கேலி செய்ய ஆரம்பிக்கிறார்கள். And the response of the creator is, அதுக்கு படைத்தவரோட பதில் என்ன தெரியுமா? Father, forgive them. பிதாவே, இவர்களுக்கு மன்னியும். This is the duty of the saint. இதுதான் ஒவ்வொரு பரிசுத்தவானுடைய கடமை. If you are a saint of Jesus Christ, நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தவான்களாக இருப்பீர்கள் you என்றால் can make thousands of sermons based on this verse. இந்த ஒரு வசனத்துல இருந்து ஆயிரக்கணக்கான பிரசங்கங்களை நம்ம செய்ய முடியும். But the objective, the duty of the saint is, are you ready to forgive the people, those who have caused even pain to you? ஆனால் இந்த வார்த்தை, இந்த வசனத்துடைய நோக்கம் என்னன்னா, நமக்கு தீமை செய்தவர்களுக்கும் நமக்கு வலியை கொடுத்தவர்களுக்கும் நம்மால மன்னிப்பை கொடுக்க முடியுமா? Brother, there is a limit, brother. ஐயா, எல்லாத்துக்கும் ஒரு அளவு தான் ஐயா. For first cut, okay, brother. முதல் முறை அடிச்சாங்கன்னா சரி சார். But if we keep on cutting it, ஆனா திரும்ப திரும்ப அவங்க என்ன அடிச்சுட்டே இருந்தாங்கன்னா, how can I give the forgiveness? எப்படி நான் மன்னிப்பு கொடுக்கிறது? Charles Spurgeon says this way. சார்லஸ் ஸ்பர்ஜன் இப்படியாக சொல்கிறார். A Christian saint, ஒரு கிறிஸ்தவ பரிசுத்தவான், he is like a sandalwood tree அவர் ஒரு சந்தன மர கட்டை போல, which perfumes the axe that feels it. தன்னை வெட்டுகிற கோடாரிக்கும் நறுமணத்தை கொடுக்க வேண்டும். சந்தன மரத்தை வெட்டிட்டு அந்த கோடரியை மோந்து பார்த்தோட சந்தன ஸ்மெல் தான் அடிக்கும். Even when you cut with an axe on a sandalwood tree and if you are able to smell back the axe, it will still smell the sandal perfume. Even the person who is trying to cut you into pieces, ஐயா, உங்களை துண்டு துண்ட ஒருத்தர் வெட்ட முயற்சித்தால் கூட he should smell the aroma of Christ. அவர்கள் கிறிஸ்துவின் நறுமணத்தை உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து காண வேண்டும். That is what the first duty that Jesus was trying to communicate to the church through his first saying. இதுதான் இயேசுவானவர் சிலுவையிலே பேசின முதல் திருமொழியின் மூலமாக சபைக்கு அவர் கற்றுக் கொடுக்கிற கடமை. Learn to forgive. மன்னிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். Learn to forgive. மன்னிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். Don't forget. மறக்க வேண்டும். The second one. இரண்டாவது, Luke 23:43. லூக்கா 23:43. And he said to him, truly I say to you, today you will be with me in paradise. இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன் என்றார். This is the man, the very first entry into paradise. இதுதான் முதல் முறையாக அந்த பரதேசிக்கு ஒரு மனிதன் பிரவேசிக்கிற காரியம். What did he did? அவன் என்னையா செஞ்சான்? Did he do any good work? ஏதா நற்காரியங்களை செய்தானா? Or did he went to the synagogue? இல்லனா ஜெபாலயத்திற்கு சென்றானா? Did he read the Torah? இல்லனா தோரா புத்தகத்தை படித்து முடித்தானா? Did he learn anything from the rabbi? இல்லனா ஏதாவது குருமார்களிடம் இருந்து ஏதாவது காரியங்களை கற்றுக்கொண்டானா? Look at his life. அவன் வாழ்க்கையை பாருங்க. He was nailed in the cross. சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறான். That time he was not innocent. அப்பாவே எல்லாம் கிடையாது. Because Bible says both the thieves have mocked Jesus Christ initially. ஏனா வேதம் தெளிவாக சொல்கிறது, ஆரம்பத்துல இரண்டு திருடர்களுமே இயேசுவை கேலி செய்தார்கள். Both of them mocked. ரெண்டு பேருமே கேவலமா பேசினாங்க. But look at the only good thing that he has done. ஆனா அவன் வாழ்க்கையிலே செஞ்ச ஒரே நல்ல காரியம், he confessed his sins. தன் பாவங்களை அறிக்கை செய்தான். He looked at the other thief. மற்ற திருடனை பார்த்து, hey no please no you know us. எப்பா, நம்ம யாரு நமக்கு தெரியுமே. we are like we are like 420. நாம திருடர்களா இருந்தோம். But this man is innocent. ஆனா இவரோ எந்த பாவமும் செய்யவில்லை. Jesus doesn't require any certification from this thief. இந்த திருடன்ட்ட இருந்து இயேசுவுக்கு ஒரு நற்சாட்சிங்கிற பேர் தேவைப்படவே இல்லை. But the good news is, ஆனா நல்ல செய்தி என்னன்னா, knowingly or unknowingly he started confessing his error in front of God. தெரிந்தோ தெரியாமலோ தேவனுக்கு முன்பாக அவன் தன்னுடைய பாவங்களை அறிக்கை செய்கிறான். Jesus didn't preach the gospel to him. இயேசு அந்த மனிதனுக்கு சுவிசேஷத்தை
பிரசங்கிக்கவில்லை. Jesus didn't quote the verse and oh you done this wrong, you done this wrong. இயேசு அந்த மனுஷன்ட்ட அந்த வசனத்தை காமிச்சு இந்த வசனத்தின்படி இந்த தப்பை நீ செய்தா, இந்த தப்பை நீ செய்தான்னு சொல்லல. But the moment he understood that he is a thief, ஆனா அவனுக்கு ஒரு விஷயம் தெளிவா புரியுது, தான் ஒரு திருடன். the moment he understood his mistakes, தன்னுடைய பாவங்களை பிழைகளை உணர்ந்த போது, that is the first key to enter into the paradise. பரதேசிக்கு பிரவேசிக்கக்கூடிய அந்த ஆரம்ப சாவியை அவன் பெற்றுக்கொள்கிறான். What about our penitence? இன்னைக்கு நம்மளுடைய மனம் திரும்புதல் எப்படி இருக்கு? What about our penitence? நம்மளுடைய அறிக்கை எப்படி இருக்கு? No, do you have the sense of repentance in your heart? நம்ம இருதயத்துல உண்மையாகவே நாம் மனம் திரும்புறோமா? நம்ம வீட்ல சொல்லுவோம்ல, நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன். Sometimes we say in our home, I will never ask forgiveness. நான் ஏன் மன்னிப்பு கேட்கணும்? How can I go and talk? அவங்க மன்னிக்கட்டும். Let them come and talk, let them give forgiveness. Do you have the repentance? ஐயா, மனம் திரும்புதல் இருக்குதா? Do you have the sense of understanding your own mistakes? உங்களுடைய சொந்த பிழைகளை உணர்கிற இருதயம் நமக்கு இருக்குதா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம வீட்டில் நம்ம தப்பை நம்ம முதல்ல உணர்றோமா, இல்லை மற்றவங்க தப்பு நமக்கு முதல்ல கண்ணுக்கு தெரியுதா? Just imagine this one thing and think and introspect. In our homes, do we understand others' mistakes first and point them out, or do we understand and realize our mistakes? Two thieves were there in the cross. ரெண்டு திருடர்கள் அந்த சிலுவையில் இருந்தாங்க. One thief could see Jesus all others mistakes. ஒரு மனுஷனால மற்ற எல்லாருடைய பாவத்தையும் பார்க்க முடிஞ்சிச்சு. Because even he looked at Jesus. ஏன்னா இயேசுவையும் பார்த்து சொல்றான்ல, oh you are a king, you are a god, and why are you just hanging on the cross? நீங்க ராஜானா, நீங்க தேவன்னா, ஏன் இன்னும் நீங்க சிலுவையில் இருக்கீங்க? Look at his mind. அவனுடைய மனதை பாருங்க. But look at this thief. ஆனா இந்த மற்றொரு திருடன், we are bad. நாம் பாவிகள். we are bad. நாம் பாவிகள். Do you have that heart? இந்த புரிதல் நமக்கு இருக்குதா? If you are a saint, நீங்க பரிசுத்தவானா இருந்தீங்கன்னா, you are the person who is so tender and soft to understand your mistakes. நம்முடைய பிள்ளைகளை உணரத்தக்கதான ஒரு மெதுவான ஒரு லெகுவான இருதயம் நமக்கு காணப்படுங்க. உங்க தப்பு சொன்னா உங்களுக்கு சுருன்னு கோபம் வருதா? When somebody says and points on mistakes, do we immediately get angry? எத்தனை குட் ஃப்ரைடே சர்வீஸ் பண்ணாலும் இதுல இருந்து நீங்க மனம் திரும்பலையா? How many good Friday services we have attended, but have we got repented from this error? அந்த திருடனை விட இப்படி சொல்லலாம், உங்களோட அந்த திருடன் பெட்டர். Maybe we can say like this, beyond us, that thief is a good man. Have a heart of acceptance of our errors. நம்முடைய தவறுகளை ஒப்புக்கொள்ற இருதயம் நமக்கு வேணுங்க. How many words we have finished? எத்தனை வார்த்தை முடிச்சிருக்கோம்? சத்தமா சொல்லுங்க. இப்பதான் ஆரம்பிச்சிருக்கிறேன். நம்ம இந்த மாதிரி படிக்க போறோம் ஆக்சுவலா. சத்தமா சொல்லுங்க. சீக்கிரமா கீரை போட்டு 7th போங்கன்னு சொல்றீங்க, கரெக்ட் தானே? இல்லையா? Okay, let's get to the third word. மூன்றாவது வார்த்தை, John 19 chapter 26. யோவான் 19:26. You all know the story. உங்களுக்கு இந்த கதை நல்லா தெரியும். Jesus looked at his disciple, இயேசு தன்னுடைய சீஷனை பார்த்து, the one whom he loved, எனக்கு மிகவும் அன்பாய் இருந்த சீஷனை பார்த்து, and he said to the mother, அந்த தாயிடம் சொல்கிற காரியம், woman, behold your son, and he said to the disciple, behold your mother. ஸ்திரீயே இதோ உன் மகன், சீஷனை இதோ உன் தாய். அது வரைக்கும் முக்கியம் இல்ல. Till that time it's not the important key element. The next part is very important. அதற்கு அடுத்தது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். And from that hour the disciple took her to his own home. அந்நேரம் முதல் அந்த சீஷன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான். அது தமிழ்ல சரியா வரல, இங்கிலீஷ்ல சூப்பரா வந்திருக்கு. It has not come very good in Tamil, but in English it has come very perfect. And from that hour, அந்த நேரத்திலிருந்து the disciple took her, அந்த சீஷன் அந்த தாயை to his own home. தன்னோட சொந்த வீட்டுக்கு கொண்டு சென்றான். Whose mother is this? ஐயா, இது யாரோட தாய்? This is not the mother of John. இது யோவானோட தாய் அல்ல. John has a mother. யோவானுக்கு ஒரு அம்மா இருந்தாங்க. I think Matthew 20. அத நீங்க மத்தேயு 20ல பார்க்கலாம். He brought his mother for a panchayat. அவன் தன்னுடைய அம்மாவை அழைத்து வந்து ஒரு சிபாரிசுக்கு வருகிறாரு. For recommendation. ஒரு சிபாரிசுக்கு. So but now here he took Jesus' mother. ஆனா இந்த இடத்துல இயேசுவின் தாயை தன்னிடமாய் சேர்த்துக் கொள்கிறான். We have a lot of doctrinal learnings we can have from this passage. இந்த பகுதியிலிருந்து अनेक சத்தியங்களை நம்மால கற்றுக்கொள்ள முடியும். Forget about all doctrines. எல்லாம்
வாத்தியங்கள் எல்லாத்தையும் நீங்க கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு, forget about all the metaphors, அங்க இருக்கிற எல்லா உருவங்களையும் ஒதுக்கி வச்சுட்டு, forget about all analogy, அதுல இருந்து எல்லா உருவக எடுத்துக்காட்டுகளையும் ஒதுக்கி வச்சுட்டு, read it plainly and understand what does it say. வெளிப்படையா நேரடியா அதை வாசிக்கும் போது உங்களுக்கு என்ன புரியுது? Even though he is God, அவர் தேவனா இருந்தாலும் came in flesh, மனிதனா வரும்போது even at the point of pain and death, அவர் தன்னுடைய சிலுவையின் வலியின் மத்தியிலும் மரணத்தின் பிடியிலும் he was taking care of his parents. தன்னுடைய பெற்றோரை அவர் பராமரிக்கிறார். In the midst of his pain, தன் வலியில. நாங்க எவ்வளவு பிஸின்னு உங்களுக்கு தெரியுமா? Do you understand how much busy I am? We are running here. ஐயா நான் எவ்வளவு வேகமா ஓடுறேனே. You are running here but not dying here. ஐயா நீங்க ஓடலாம் ஆனா மரிக்கலையே. But we simply were telling to our parents, ஆனா ரொம்ப எளிதா சாக்கு போக்க நம்ம அப்பா அம்மாட்ட சொல்றோம். we are simply treating our family with a less value. நம்ம பெற்றோரை ரொம்ப கனவீனமா நம்ம நடத்துறோம். Even the family, குடும்பத்துல கூட. we Jesus at the point of his death, இயேசு தன்னுடைய மரணத்தின் நேரத்திலும், let me put in this way, please understand, don't get offended. நான் இதை இப்படி சொல்றேன், அதை நீங்க தப்பா புரிஞ்சுக்காதீங்க. Jesus has a personal life and the mission life. இயேசுவுக்கு ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையும் இருந்தது, ஒரு அவருடைய சுவிசேஷ பணி வாழ்க்கையும் இருந்தது. He was like a carpenter's son, he has brothers and sisters, a family life. அவர் ஒரு தச்சனுடைய குமாரன், அவருக்கு சகோதரரும் சகோதரிகளும் இருந்தார்கள். இது அவருடைய குடும்ப வாழ்க்கை. And in the entire world, the most busy person in the world ever in the universe was Jesus Christ. இந்த உலகத்திலேயே மிகவும் அதிகமாக வேலைகளை நிமித்தமாக பிஸியா இருந்தது யாருன்னு கேட்டா அது இயேசுதான். Jesus Christ. இயேசு கிறிஸ்து. No, we have done that in the Pray Like Jesus series of teaching. இதை குறித்து நாம் ஏற்கனவே இயேசுவை போல ஜெபிப்போம் என்ற தொடர் பிரசங்கத்தில் நாம தியானித்தோம். Whole day he was doing ministry. அந்த காலையில இருந்து இரவு வரைக்கும் அவர் ஊழியம் செய்கிறார். And night went to pray for the whole night. மறுபடியும் இரவு முழுவதும் ஜெபிக்க செல்கிறார். And again to the same pattern. அதே காரியம் அடுத்த நாளும் தொடர்கிறது. And look at his mission. அவருடைய ஊழியத்தை பாருங்க. நான் எவ்வளவு critical resource தரமா ப்ராஜெக்ட்ல. Do you know how much critical resource I am in my project? Don't try to call me again and again. திரும்ப சும்மா எனக்கு ஃபோன் பண்ணாதீங்க. Don't try to reach me again and again. திரும்ப என்ன தொடர்பு கொள்ள முயற்சிக்காதீங்க. I'm so busy. நான் ரொம்ப பிஸியா இருக்கிறேனே. Come on my dear friend, nobody is more busy than Jesus Christ. எனக்கு அன்பான திருச்சபையாரே, இயேசுவை விட நம்ம யாருமே பிஸியா இல்ல. Nobody is more critical resource than Jesus Christ. இயேசுவிட மிக முக்கியமான வேலை பளுவில நம்ம யாருமே இல்ல. If Jesus fails, ஒருவேளை இயேசு நினைச்சிருந்தா, not that if Jesus fails, ஒருவேளை இயேசு அந்த இடத்துல தோல்வி அடைந்திருந்தா, it is not a deployment fail. அது ஒரு டிப்ளாய்மென்ட் எரர் அல்ல. It is not a delivery fail. அது நம்மளுடைய பணியை கொடுப்பதிலுடைய தவறல்ல. It is not a client, just a client escalation. ஏதோ நமக்கு வேலை கொடுக்கிற கிளையன்ட் இருந்து வரக்கூடிய எஸ்கலேஷன் அல்ல. It is not about just a company stock market. இது நம்ம வேலை பார்க்கிற நிறுவனத்துடைய பங்கு வர்த்தம் அல்ல. If Jesus failed, இயேசு அங்க தோத்து போனார்னா, the entire human race, not only the human race, the universe will get failed. முழு மனித குலமும், இன்னும் சொல்லணும்னா இந்த பிரபஞ்சமும் தோற்று போகும். Now you tell me who is critical? இப்ப நீங்க சொல்லுங்க, இங்க முக்கியமான நபர் யார்? When compared to Jesus, you are not busy. இயேசுவோட ஒப்பிட்டு பார்க்கும்போது நம்ம அவ்வளவு வேலையில எல்லாம் இல்ல. Rubbish. அது சும்மா நம்மளை ஏமாத்திக்கிற காரியம். You are not a critical resource when compared to Jesus Christ. இயேசு கிறிஸ்துவை ஒப்பிட்டு பார்க்கும்போது அவரை விட நம்ம ஒரு முக்கியஸ்தர் அல்ல. How do you take care of your family? குடும்பத்தை நம்ம எப்படி நடத்துறோம்? How do you take care of your parents? நம்ம பெற்றோரை எப்படி கவனிக்கிறோம்? Don't cheat yourself by carrying the yoke of Satan, so called busy. பிசாசின் நுகத்தை, பிஸி என்கிற பிசாசின் நுகத்தை நீங்க சுமந்து கொண்டு உங்களையே நீங்க ஏமாத்திக்காதீங்க. At the point of death, சிலுவை மரண பரியந்தம் Jesus was so concerned about relationships. இயேசு தன்னுடைய உறவுகள் மேல மிகுந்த அக்கறை உள்ளவராய் இருந்தார். How much you are careful or how much serious all about your relationships. நம்மளுடைய உறவுகளை குறித்து நம்ம எவ்வளவு அக்கறை உள்ளவர்களாக இன்னைக்கு இருக்கிறோம். Many people say, brother, I am busy in ministry. அது ஒரு சில நம்ம சொல்றோம், ஐயா நான் ஊழியத்துல பிஸியா இருக்கிறேன். Brother, busy for God. தேவனுக்காக நான் பிஸியா இருக்கிறேன். Now the priority you have to set it properly. ஐயா நம்முடைய வாழ்க்கையின் முக்கியத்துவங்களை நம்ம சரியா கொடுக்க And வேண்டும். you said, brother, busy with work. ஐயா நான் வேலையில பிஸியா இருக்கிறேன். Set your priority in a right way. உங்க
வாழ்க்கையில நீங்க எடுக்க வேண்டிய முக்கியத்துவங்களை சரியா வைங்க. Highest priority is God, the relationship with you and God. அதுல முதன்மையானது தேவனுக்கும் உங்களுக்கும் உண்டான உறவே பிரதானம். And the second highest priority is the relationship with you and your family, God given family. இரண்டாவது பிரதானமான காரியம் எதுனா, உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்திற்கும் தேவன் உங்களுக்கு கொடுத்த குடும்பத்தில் உங்களுக்கு உண்டான உறவு. For example, ஒரு உதாரணம் if I சொல்லணும்னா, go to the judgment seat, இப்போ if I go for the judgment, heavenly judge, when I go for the judgment, ஒரு உதாரணத்திற்கு நான் நியாய தீர்ப்பு நாளில் இருக்கும்போது God will not ask, அங்க தேவன் என்ன கேட்க மாட்டாரு, Pushparaj, okay, how big your church was, எவ்வளவு பெரிய சபை வச்சிருந்தீங்கன்னு கேட்க how மாட்டாரு, many believers have come, எவ்வளவு விசுவாசிகள் வந்தாங்கன்னு கேட்க மாட்டாங்க, or did you get asbestos building or centralized AC building, ஆஸ்பெஸ்டாஸ் ஷீட் போட்ட சபையா இல்ல சென்ட்ரலைஸ்ட் ஏசி சபையான்னு கேட்க மாட்டாங்க. but he will ask what happened to your wife, ஆனா என்ன கேட்பார்னா, உங்க மனைவி எப்படி இருந்தாங்க, what happened to your children, உங்க பிள்ளைங்க எப்படி இருந்தாங்க, what kind of relationship you are maintaining with them, அவங்களுக்கும் உனக்கும் உண்டான உறவு எப்படி இருந்தது, what was your responsibility in raising them for the kingdom of God, தேவனுடைய ராஜ்யத்திற்காக அவர்களை உங்களுடைய பிள்ளைகளை வளர்த்துவதில் உன்னுடைய கடமையை நீ சரிவதை செய்தாயா, did you train your children, உன் பிள்ளைகளை சரியா பயிற்சிவித்தாயா. sorry Jesus, I was busy in ministry, இயேசு கொஞ்சம் மன்னிச்சிருங்க, நான் மினிஸ்ட்ரியில பிஸியா இருந்தேன், sorry Jesus, I was busy in deployment, என்னோட வேலையில டிப்ளாய்மென்ட்ல பிஸியா இருந்தேன், my mom trained the children, எங்க அம்மா பிள்ளைங்களை பாத்துக்கிட்டாங்க, my grandparent trained the children, எங்க பாட்டி தாத்தா பிள்ளைங்களை பாத்துக்கிட்டாங்க. and God will not ask where is the grandpa, அப்பனா இயேசு அப்பனா தாத்தா எங்க இருக்காங்க, it is your அப்படி responsibility, கேட்க மாட்டாங்க. it is your responsibility, இது உங்களுடைய கடமை. they can all help, அவங்க எல்லாம் உதவலாம், but when it comes to relationship, ஆனால் இந்த உறவுகள்னு வரும்போது, if Jesus himself given this much value to relationship, how much more we should give the importance when it comes to relationship. இயேசு கிறிஸ்து தாமே தம்முடைய குடும்ப உறவுகளுக்கு இத்தனையான முக்கியத்துவத்தை கொடுத்திருப்பார் என்றால், இன்னைக்கு நாம நம்முடைய குடும்ப உறவுகளுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும் ஐயா. How many we have finished? எத்தனை முடிச்சிருக்கோம்? சத்தமா சொல்லுங்க. என்ன டியூட்டிலாம் பார்த்தோம்? ஃபர்ஸ்ட் என்ன டியூட்டி பார்த்தோம்? சத்தமா சொல்லுங்க. Forgive. சத்தமா. Are you all awake? நீங்க தூங்குன விட வருத்தப்பட மாட்டேன், எழுதிருக்கிறது கரெக்ட் டைம் வரை சொல்லிட்டு முடிப்பேன். அல்லேலூயா. அதுக்கும் அல்லேலூயா. சூப்பர். ஓகே, ஃபர்ஸ்ட் லெசன் இஸ் first duty, forgive. What is the second duty? கேக்கல. repentance, மனம் திரும்புதல். Third one, relationship. Okay, the fourth one. நான்காவது Matthew 27:46. மத்தேயு 27:46. And about the ninth hour, Jesus cried out with a loud voice, saying, Eli, Eli, lama sabachthani. That is, my God, why have you forsaken me? 9 மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். Okay, let me put in this. Please listen very carefully. இதை நான் இப்படியா சொல்றேன், கொஞ்சம் நீங்க இதை கவனமா கேளுங்க. Have you ever prayed this prayer in your lifetime? எப்பவாவது இந்த ஜெபத்தை உங்க வாழ்க்கையில நீங்க செஞ்சிருக்கீங்களா? இல்ல இப்படி, where are you God? ஆண்டவரே நீங்க எங்க இருக்கீங்கன்னு யோசிச்சிருக்கீங்களா? What are you doing God? ஆண்டவரே என்னையா பண்ணிட்டு இருக்கீங்க? Do you have eyes or not? ஆண்டவரே உங்களுக்கு கண் இருக்கா இல்லையா? Do you have ears or not? உங்களுக்கு காது இருக்கா இல்லையா? Are you able to hear my cry? என்னோட அழுகை உங்களுக்கு கேக்குதா இல்லையா? Where are you? ஐயா நீங்க எங்க இருக்கீங்க? I'm not diminishing all your situations. உங்களுடைய எந்த சூழ்நிலைகளையும் நான் குறைத்து பேசவில்லை. I'm not saying your crying was not right. உங்களுடைய அழுகை தவறுன்னு நான் சொல்லல. I am not saying that, okay, like, you know, your situation is just, just stand. I'm not devaluing your problems. உங்களுடைய பிரச்சனைகளை நான் குறைத்து மதிப்பிடவில்லை. But compare your problem with the problem of Jesus. ஆனா உங்க பிரச்சனையை இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில காணப்பட்ட இந்த சூழ்நிலையில
பிரச்சனையோட ஒப்பிட்டு பாருங்க. Compare your pain with Jesus' pain. உங்க வலியையும் இயேசுவின் வலியையும் ஒப்பிட்டு பாருங்க. Compare the rejection that you have got and the rejection that Jesus is experiencing. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில சந்தித்த நிராகரிப்பையும் இயேசு இந்த இடத்துல சந்திக்கிற நிராகரிப்பையும் ஒப்பிட்டு பாருங்க. And compare the relationship that Jesus had with Father and your relationship with God. இயேசுவுக்கு தேவனோடு இருந்த உறவையும் உங்களுக்கு தேவனோடு இருந்த உறவையும் ஒப்பிட்டு பாருங்கள். Jesus was, they are one from the beginning. அவர் இயேசுவும் தேவனும் அவர்கள் ஒன்றாய் இருந்தார்கள் ஆரம்பத்திலேயே. They are one. அவர்கள் ஒன்றாய் இருந்தார்கள். Their harmony is love. அவங்க அன்பினாலே இசைந்து இருந்தார்கள். Father loves the Son, Son loves the Father, and they love the Holy Spirit, like that. பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசுவை நேசிக்கிறார், குமாரனாகிய இயேசுவானவர் பிதாவானவரை நேசிக்கிறார், பிதாவானவரும் குமாரனானவரும் இருவரும் இணைந்து பரிசுத்த ஆவியானவரை நேசிக்கிறார்கள், அன்பிலே கட்டப்பட்டிருக்கிறார்கள். Father honors the Son, Son honors the Father. பிதாவானவர் குமாரனை மகிமைப்படுத்துகிறார், குமாரன் பிதாவை மகிமைப்படுத்துகிறார். And the Bible says from the beginning we were together in one. வேதம் சொல்லும்போது ஆதியிலே இருந்தே அவர்கள் ஒன்றாய் இருந்தார்கள். Now there was a separation. இப்போ இந்த இடத்துல ஒரு பிரிவு உண்டாகுது. Even in the midst of that separation, still Jesus was clinging on the Father. இந்த பிரிவுண்டாகும் சூழ்நிலையிலும் கூட இயேசுவானவர் தன்னுடைய பிதாவையே பற்றி கொண்டிருந்தார். Whatever may be your pain, ஐயா, இன்னைக்கு நம்மளுடைய வலி எப்படி இருந்தாலும் சரி, whatever may be your anguish, நம்மளுடைய கதறுதல் எப்படி இருந்தாலும் சரி, whatever may be your anxiety, உங்களுடைய படபடப்பு எப்படி இருந்தாலும் சரி, whatever may be the situation, உங்களுடைய சூழ்நிலை எப்படி இருந்தாலும் சரி, don't dare enough to leave your hope. உங்களுடைய நம்பிக்கையை மாத்திரம் விடுறதுக்கு என்னைக்குமே நீங்க நினைச்சிடாதீங்க. Simply clinging on God. அவரையே பற்றி கொள்ளுங்கள். Did Jesus hear the voice of the Father here? இந்த இடத்துல இயேசு பிதாவின் சத்தத்தை கேட்டாரா? பிதா பதில் கொடுத்தாரா? இங்க கொடுத்தாரா கொடுக்கலையா? ஆனா when Jesus was raising Lazarus, what was his statement? இயேசுவானவர் லாசரு உயிர்த்தெழ செய்தபோது அவர் சொன்ன வார்த்தை என்ன? Father, you are always answering my prayers. பிதாவே, நீர் எப்பொழுதும் என்னுடைய ஜெபங்களை கேட்டுக்கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி. Such kind of relationship. அப்படிப்பட்ட உறவு இருந்துச்சு. Now here he was in the cross, he was crying. ஆனா இப்பொழுது சிலுவையில் இருந்து அவர் கதறுகிறார். It's a hard cry of Jesus Christ. அவருடைய இருதயத்தின் கதறுதல் இது. And no response from heaven. ஆனால் பரலோகத்திலிருந்து எந்த ஒரு பதிலும் வரவில்லை. The heaven is shut. பரலோகம் அடைக்கப்பட்டிருக்கிறது. And no sound. அங்கே சத்தம் கேட்கவில்லை. No reaction. எந்த பதிலும் இல்லை. When this Jesus came to baptism, water baptism, இயேசுவானவர் தண்ணீர் ஞானஸ்நானம் பெற வரும்போது he didn't ask, Father, give me a sound so that these people will believe. அந்த இடத்துல இயேசுவானவர், பிதாவே, இந்த ஜனங்கள் என்னை நம்பும்படிக்கு ஒரு சத்தத்தை வானத்திலிருந்து கொடும்னு கேட்கல. No. கேட்கல. Father himself opened the heaven. ஆனால் பிதாவாகிய தேவனை வானத்தை திறந்து, this is my beloved son. இது என்னுடைய நேசகுமாரன். Hear his word. இவருக்கு கீழ்ப்படியுங்கள். And in Matthew 17, when he was in that Mount of Transfiguration, he was not asking an encounter. மத்தேயு 17 அதிகாரத்தில் மறுரூப மலையில இருக்கும்போது இயேசுவானவர் அங்க ஒரு தன்னிச்சையான அசாத்தியமான காரியத்தை வேண்டும் என்று அவர் கேட்கவில்லை. But heaven is open. ஆனால் வானம் திறக்கப்பட்டது. And there they can hear the sound. அங்கே ஒரு சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். All these places Jesus was not in a critical need of God. இந்த எல்லா இடத்திலும் இயேசுவானவருக்கு தேவன் நிச்சயமாகவே பதிலளிக்க வேண்டிய ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் அவர் இல்லை. But in the cross, ஆனா சிலுவையில he was dying. அவர் மரிக்கும் போது he really needed the help of God. உண்மையாகவே தேவனுடைய பதிலும் தேவனுடைய உதவியும் அவருக்கு தேவைப்பட்ட சமயம் இது. It's a need of indeed. Father, you have to answer. தேவனே, இது நீர் உதவ வேண்டிய தருணம் அல்லவா? உம்முடைய பதில் எனக்கு வேண்டும் அல்லவா? But heaven is shut like iron door. ஆனால் இரும்பு திரை போல அங்கு பரலோகத்தின் கதவு மூடப்பட்டிருந்தது. ஆனாலும் Father still, Jesus Christ still clinging on the Father. குமாரனாகிய தேவனாகிய இயேசுவானவர் இன்றும் தன்னுடைய பிதாவை பற்றிக் கொண்டிருக்கிறார். Whatever your situation, ஐயா, உங்க சூழ்நிலை எதுவா இருந்தாலும், even it cost to death, மரணமாய் இருந்தாலும் கூட, whatever the loss, எந்த இழப்பா இருந்தாலும், whatever the pain, எந்த வலி
வலியா At இருந்தாலும் any point of time, எல்லா சூழ்நிலையிலும் don't give up your hand from clinging on God. தேவனை பற்றி கொண்டிருக்கிற அந்த கையை ஒரு நாளும் விட்டுறாதீங்க ஐயா. ஒருவேளை On infant case, if your situation is more tough or more difficult than Jesus, maybe you can try. இயேசுவை விட எனக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை கஷ்டம், இயேசுவை விட எனக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை வலி அதிகம் நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க வேணா கையை விடலாம் ஐயா. பாஸ்டர் போய் சொல்லாதீங்க, என் வலி உங்களுக்கு தெரியுமா? Don't go and tell to the pastor, pastor, do you know my pain? Do you know my situation? என் சூழ்நிலை தெரியுமா? Pastor will never understand, ஐயா போதகரால புரிந்து கொள்ள முடியாது. because he never experienced what you experience, உங்க வலி அவர் இன்னும் அவர் தன் வாழ்க்கையில் அனுபவிக்கல. and vice versa. அதை மாத்தியும் சொல்ல முடியும், அவருடைய வலியை நாம அனுபவிக்கல. So no, we are all unique. நம்ம எல்லாருமே We are all தனித்துவமானவர்கள், different. நம்ம எல்லாரும் வித்தியாசமானவர்கள். Nobody can understand each other. ஒருவராலும் மற்றொருவரை முழுமையாக புரிந்து கொள்ள In a முடியாது. certain extent you can do, but not beyond that. ஒரு அளவுக்கு நம்மளால புரிந்து கொள்ள முடியும், அதுக்கு மேல முடியாது. But if you look at Jesus, ஆனா இயேசுவை பாத்தீங்கன்னா he has gone through the excruciating pain. அவர் சிலுவையிலே அந்த கோர வலியை சுமந்தார். If you compare with that pain, அந்த வலியோட உங்க வலியை நீங்க ஒப்பிட்டு பாத்தீங்கன்னா nobody can understand, but he could understand. யாராலையும் புரிஞ்சிக்க முடியாது, ஆனா அவரால நிச்சயமா புரிஞ்சிக்க முடியும். ஆண்டவர் நெஞ்சில கத்தியை வச்சு குத்துன மாதிரி குத்திட்டான். உனக்கு புரியுதா அப்படின்னா எனக்கு புரியுது, எனக்கு குத்துனாங்க புரியுது. Lord, do you understand? It is like a iron rod that is piercing on my heart. Do you understand? If you ask so, Lord's reply would be, I do, because I have experienced it. Lord, எனக்கு தலைய something like I feel like my head is bursting. ஆண்டவரே என் தலை வெடிக்கிற மாதிரி இருக்கு. Do you understand the pain? அந்த வலி உங்களுக்கு புரியுமா? Yeah, I do understand. I experienced that. எனக்கு புரியும்பா, அந்த வலியை நான் சுமந்திருக்கிறேன். So this person is mocking me. ஐயா இவன் என்ன கேலி பண்றாயா? Do you understand the pain? இந்த அவமானம் உங்களுக்கு புரியுமா? Yeah, one whole night approximately 600 persons were mocking me. I do understand your pain. அந்த வலி எனக்கு புரியும்பா. இரவு முழுவதும் கிட்டத்தட்ட 600 பேர் என்னை அவமானப்படுத்திருக்காங்க. அந்த வலி எனக்கு புரியும். So what I need to do? அப்ப நான் என்னையா செய்யணும்? Still clinging on God. அவரையே பற்றி கொண்டிருங்கள். How many verses we studied? எத்தனை படிச்சிருக்கோம்? 4. Let's look at 5th verse. 5வது காரியம். அந்த 4 டியூட்டி ஞாபகம் இருக்கு, அதான் முக்கியம். Do you remember the 4 duties? First one is, second one is, third one is, fourth, cling on God. 5th one, 5வது திருமொழி. John chapter 19 verse 28. யோவான் 19:28. I read that verse. அந்த வசனத்தை வாசிக்கிறேன். After this, அதன் பின்பு Jesus, knowing that all was now finished, said, to fulfill the scripture, I thirst. அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாயிருக்கிறேன் என்றார். So was Jesus thirsty? இயேசுக்கு தாகம் இருந்துச்சா? Was Jesus thirsty? Yes. Okay. Did they give water? தண்ணி கொடுத்தாங்களா? Or did they give any fluid? இல்ல தண்ணிக்கு பதிலா வேற எதையாவது குடிக்க கொடுத்தாங்களா? Did he accept it? அதை குடிச்சாரா? Why? ஏன் குடிக்கல? Look at the scripture and tell me that did Jesus was really thirsty? வேத வசனத்தை பார்த்து இயேசுவுக்கு உண்மையாகவே அங்க தாகம் இருந்துச்சா இல்லையான்னு சொல்லுங்க. இயேசு தாகமா இருந்ததினால் தாகமா இருக்கிறேன் என்றார். அப்படின்னா இருக்கு. Everything is finished. So he was intentionally saying, not because of the stimulation he said that. இந்த வசனத்தை தெளிவா பார்க்கும்போது இயேசு அது சொல்ல வேண்டும் என்ற நிச்சயத்தினாலே அந்த காரியத்தை சொன்னாரே தவிர தாகம் ஏற்பட்ட நிர்பந்தத்தினால தாகமா இருக்கிறேன்னு சொல்லல. நிச்சயத்தினால சொன்னாராமா, நிர்பந்தத்தினால சொல்லலையாமா. ஒரு கையை தட்டிருங்களா அவருக்கு? So this is not something, it's compulsion because of the body is asking something. தன்னுடைய சரீரத்திலே எனக்கு தண்ணீர் வேண்டும் என்ற ஒரு தேவை ஏற்பட்டதனால இயேசு இங்க சொல்லல. No. இல்லையா? The purpose of saying is different. இயேசு எதற்காக இதை சொன்னார் என்பதை நோக்கம் அது வேற ஒன்று. Even at the deathbed, அந்த மரண தருவாயில் கூட, even in that
I said excruciating pain, அந்த கோரமான வலியின் மத்தியிலேயும் still he focused on fulfilling the word. அவருடைய ஒரே நோக்கம் வசனத்தை நிறைவேற்ற வேண்டுமே. Brother, did you read the Bible? ஐயா வேதம் வாசிச்சீங்களா? So busy, brother. இல்லையா, ரொம்ப வேலையா இன்னைக்கு. Did you read the Bible? ஐயா பைபிள் படிச்சீங்களா? Actually, we have escalation. இல்ல, வேலையில கொஞ்சம் எஸ்கலேஷன் போயிட்டு இருக்கு. Did you read the Bible? ஐயா வேதம் படிச்சீங்களா? வீட்ல பயங்கர சண்டை. No brother, it's a very hard fight at home. ரீட் பண்றதுக்கே இவ்வளவு எக்ஸ்கியூஸ். We are giving so many excuses even to read the word of God. After you read the word of God, தேவனுடைய வசனத்தை வாசித்த பின்பு and you went and tell to God, God, I read your word. நம்ம தேவன்கிட்ட போய் சொல்றோம், தேவனுடைய வசனத்தை வாசிச்சிட்டேன். And God said, அதற்கு தேவனுடைய பதில், reading is not the key. ஐயா வாசிக்கிறது முக்கியம் இல்ல. Hearing is not the key. ஐயா கேட்கிறது முக்கியம் இல்ல. The wind will come. ஐயா காற்று அடிக்கும், Rain will come. மழை வரும், But your house will not be there. ஆனா அப்படி இருந்துச்சுன்னா உங்க வீடு அங்க இருக்காம போயிடுமே. Jesus, I heard your word. தேவனே உங்க வசனத்தை கேட்டேனே. No worries. அதனால பிரயோஜனம் இல்லப்பா. If you don't do the word, then you are gone. வசனத்தின்படி நடக்கலனா எந்த பிரயோஜனமும் இல்ல. For us, it is very hard even to read the word. ஆனா நமக்கு வசனத்தை வாசிக்கிறதே ரொம்ப கஷ்டம். பைபிள் படிக்கும்போது எனக்கு தூக்கமே வராதுன்னு சொல்றவங்க கைதிக்கு சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். Can somebody say, I'll never experience sleepiness when I'm reading the word? If you are such a godly person, please raise your hand and say hallelujah. அல்லேலூயா. படிச்சா உடனே தூக்கம் வரும்னு சொல்றாங்க, அல்லேலூயா சொல்ல மாட்டேன். ப்ளீஸ் டோன்ட் மிஸ்டேக் மீ. அந்த மாதிரிலாம் அவங்க எம்பாரசிங் நிப்பாட்ட மாட்டேன். எனக்கும் மனிதாபிமானம்னு ஒன்று இருக்கு. நானே பிற கை தூக்க வேண்டியிருக்கும். There are times, பல நேரம், no, I'm not different from you. இதற்கு நானும் விதிவிலக்கல்ல. Many times, பல நேரத்துல. no, one day, we have a friend came to my home. ஒரு நாள் எங்க வீட்டுக்கு ஒரு நண்பர் வந்திருந்தாங்க. And I said in the morning I'll do this running and all these things. அப்ப நான் உங்கள்ட்ட சொன்னேன், காலையில இப்படி நான் உடற்பயிற்சிக்காக இப்படி நான் உடற்பயிற்சி செய்வேன், இப்படி நடப்பேன் I'll finish and I'll come to my room. I'll take bath and get refreshed, have my breakfast, I'll come and sit and study. அப்படி உடற்பயிற்சி முடிச்சுட்டு நடைப்பயணம் எல்லாம் முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு வந்து குளித்து ரெஃப்ரெஷ் ஆயிட்டு என்னுடைய அறையில உட்கார்ந்து நான் படிக்க ஆரம்பிப்பேன். Immediately when I said this, சொன்ன உடனே the person immediately responded. அந்த என்னுடைய நண்பர் இப்படியாக கேள்வி கேட்டார், Would you not feel sleepy? அண்ணே உங்களுக்கு தூக்கம் வராதா? அந்த ஃப்ரெண்ட் இங்க தான் இருக்காரு. அந்த நண்பர் அவரை பார்த்து சிரிச்சார், எனக்கு தெரியும். And that friend is also looking at me and smiling. நான் காட்டி கொடுக்க மாட்டேன். But I'll not reveal who it is. Everybody is expecting ஏதாவது ஒரு க்ளூ கொடுப்பாரு. நோ, கொடுக்க மாட்டேன். But look at the way they think. ஆனா இன்னைக்கு நம்மளுடைய எதிர்பார்ப்பை பாருங்களேன். It norms. ஐயா இது சாதாரண இப்படி தானே இருக்கணும். But look at the way Jesus lived. ஆனா இயேசு எப்படி இருந்தார்? He was not went for morning walk. அவர் காலையில நடைபயிற்சிக்குலாம் செல்லல. It was not the evening time tired. No. இல்ல சாயந்திரம் ஒரு சோகமா இல்ல இளைப்பாறுகிற நேரம் அப்படியெல்லாம் இல்ல. He was hanging on the cross. அவர் சிலுவையில தொங்கிக் கொண்டிருக்கிற சமயம். Slowly dying in pain. கொஞ்சமா மரிக்கிறார், வலியில இருக்கிறார். Emotionally, brutally wounded. தன்னுடைய இருதயத்தில அதிகமாக காயப்பட்டிருக்கிற சமயம். And physically broken. சரீரத்தில உடைக்கப்பட்டிருந்த சமயம். In the midst of that, அந்த சூழ்நிலையிலும் even he was in the midst of that, he was still thinking about fulfilling the scripture. இந்த சூழ்நிலையிலும் வேத வசனத்தை நிறைவேற்றுகிற நோக்கத்தோட இயேசு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். I think it was Charles Studd or C.T. Studd. Yeah, Charles. Then I forgot the other name. C.T. Studd. C.T. Studd என்ற தேவ மனிதர் இருந்தார். He was peak in his career of cricket. அவர் தன்னுடைய மட்டைப்பந்து கிரிக்கெட் விளையாட்டுல அவர் ஒரு மிக சிறந்தவராக காணப்பட்டிருந்த ஒரு சமயம் அது. நீங்க கிரிக்கெட்னே சொல்லலாம், புரியும். மட்டை பந்துனா தான் பிரச்சனையாயிரும். என்ன தேங்காய் மட்டையா தென்னை மட்டையா? கிரிக்கெட் பேசிக்கலி. அவர் கிரிக்கெட்ல ஒரு நல்ல வீரர். He was a cricketer. ஒரு நல்ல பிரபலமான ஒரு கிரிக்கெட் பிளேயர். So he was in peak in his career. தன்னுடைய கிரிக்கெட் விளையாட்டுல அவர் மிக சிறந்த ஒரு விளையாட்டு வீரராக செயல்பட்டிருந்தார். Having lot of money. அநேக பணம் அவருக்கு இருந்தது. Basically he is from a rich background. அது மாத்திரமல்லாமல் அவர் ஒரு செல்வந்தருடைய குடும்பத்திலே வளர்ந்தவர். Left everything, எல்லாத்தையும் விட்டுட்டு went for the ministry. ஊழியத்திற்கு வந்தார். And later point of time, பின் நாட்களிலே I'm not sure exactly about the details, but
but this is the gist of it. எனக்கு தெளிவாக அந்த விவரங்கள் முழுமையாக மனதில் ஞாபகம் இல்லை, ஆனா அதனுடைய சுருக்கம் இதுதான். Her daughter came to meet him to inform about her wedding. தன்னுடைய மகள் அவர்கிட்ட வந்து தன்னுடைய திருமணத்தை குறித்த தெரிவிப்பதற்காக வந்திருந்தாங்க. I'm not sure whether after the wedding or the pre-wedding, whatever it is, she came there. திருமணத்திற்கு முன்பா பின்பா என்பது எனக்கு தெளிவாக ஞாபகம் இல்லை, ஆனா அவங்க வந்திருந்தாங்க. And he was searching in the entire, the tent. He was in the tent at that time. அப்ப அவர் ஒரு கூடாரத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தார். தன்னுடைய கூடாரம் முழுவதையும் அவர் வேகமாக ஒரு காரியத்தை தேடினார். He was in the mission field. அவர் ஊழிய பணித்தளத்தில் இருக்கிறார். He searched everywhere and he came and with a sad face. அவர் தன்னுடைய கூடாரம் முழுவதையும் தேடி பார்த்துட்டு அது கிடைக்காம ரொம்ப சோகமாக திரும்பி வந்து, and she said, honey, sorry, மகளே என்ன மன்னிச்சிரு, I thought of giving something as the gift, உனக்கு அன்பளிப்பா ஏதாவது கொடுக்கணும்னு நினைச்சேன், but I searched everywhere, அந்த கூடாரம் முழுவதும் நான் தேடிட்டேன், I have nothing to do, I have nothing to give. கொடுக்கிறதுக்கு என் கையில ஒண்ணுமே இல்ல. Look at the situation of that person. அந்த மனுஷனுடைய சூழ்நிலையை பாருங்க. Rich person, மிக செல்வந்தரான மனிதர், spend everything, எல்லாத்தையும் விட்டுட்டு now இப்பொழுது he has nothing to offer as a gift to his child. தன்னுடைய மகளுக்கு அன்பளிப்பா பரிசா கொடுக்கிறது கூட அவர்கிட்ட கையில எதுவும் இல்ல. But when he was, before he was dying, ஆனால் மரிப்பதற்கு முன்பாக, his eyes were, his vision was not clear. அவருடைய பார்வை அதன் திறன் குறைந்திருந்ததனால, in his tent, அவர் தன்னுடைய கூடாரத்துல he'll put a candle, ஒரு மெழுகுவர்த்தியை வச்சு and he'll go through the word, அந்த வசனத்தை வாசிப்பாராம். and people were asking, அப்ப எல்லாரும் கேட்டாங்களா, sir, you've been studying this Bible for a long time. ஐயா, இந்த வேதத்தை நீங்க பல வருஷமா படிச்சிட்டு இருக்கீங்களே, so many years you've been studying this book, பல வருஷமா இந்த வசனத்தை தான் நீங்க படிக்கிறீங்க, still what are you searching for? இன்னும் இந்த வசனத்துல எதை நீங்க தேடுறீங்க? You know what was his response? அதுக்கு அவருடைய பதில் என்ன தெரியுமா? I was trying to find, is there any commandment that I have not fulfilled? ஐயா, இந்த வேதத்துல ஏதாவது கட்டளைய நான் இன்னும் நிறைவேற்றாம இருக்கிறேனா என்பதை அறிந்து கொள்றதுக்கு நான் தேடிட்டு இருக்கிறேன்னு சொல்லி சொன்னாராம். How about if you compare yourself with the city stud? இன்னைக்கு நம்மளையும் இந்த சிட்டி ஸ்டடிங்கிற தேவ மனிதரை ஒப்பிட்டு பார்த்தோம்னா, he is also saint, அவருடைய பேரும் பரிசுத்தவான் தான், we are also saint, நம்மளையும் வேதம் பரிசுத்தவான் தான் சொல்லுது. one day we'll both come before the throne of judgment. நம்ம இருவருமே ஒரு நாள் தேவனுடைய நியாயாசனத்திற்கு முன்பாக நிற்போம். How do you feel? நமக்கு எப்படி இருக்கும் அன்னைக்கு? Look at Jesus here. இங்க இயேசுவை பாருங்க. Look at Jesus. இயேசுவை பாருங்க. It is not about dimmed eyes. அது பார்வை திறன் குறைந்த கண்கள் அல்ல. It was not just a darkened situation. இல்ல இருளா இருந்த சூழ்நிலை இல்ல. It was not just naked situation. இல்ல நிர்வாணமா இருந்த சூழ்நிலை அல்ல. Everything is lost. எல்லாமே முடிந்து விட்டது. Nobody is there. யாருமே இல்ல. Nothing is there. எதுவும் இல்லை. And he was hanging naked, about to die. மரிக்கும் தருவாயிலே நிர்வாணமாக தொங்கிக் கொண்டிருக்கிறார். Even in that situation, அந்த சூழ்நிலையிலும் he wanted to fulfill the word of God. தேவனுடைய வார்த்தையை நிறைவேற்றுவதே அவருடைய நோக்கமா இருந்தது. How much zeal that we do have when it comes to the word of God. இன்னைக்கு இந்த தேவனுடைய வார்த்தைக்கு மேல எனக்கு எவ்வளவு வைராக்கியம் இருக்கு ஐயா. என்னன்னாலும் பிரதர், நான் பைபிளுக்கு விரோதமா செயல்பட மாட்டேன் பிரதர் அப்படின்னு ஒரு கன்விக்ஷன் நமக்கு இருக்குதா? Whatever happens, sir, I will never act anything against or contradict to the word of God. Do we have such a conviction? That is one extreme. இது ஒரு புறம். The other extreme is, அதோட இன்னொரு பகுதி என்னன்னா, since Bible said this, I have to do it. வேதம் இத சொல்றதுனால நான் இத செஞ்சே ஆகணும். In the Old Testament we have approximately 613 commandments. பழைய ஏற்பாட்டை பார்க்கும்போது கிட்டத்தட்ட 613 கற்பனைகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. 365 don'ts and 248 do's. 248 காரியங்களை எதை செய்ய வேண்டும் என்றும் 365 காரியங்கள் எதை செய்யக்கூடாது என்றும் கற்பனைகளாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. How many commandments are in the new covenant in the New Testament? புதிய ஏற்பாட்டில் புது உடன்படிக்கையில் இருக்கிற நமக்கு எத்தனை கற்பனைகள் இருக்கு? How many we have? Oh, only two, right? 2 தானா? Love the Lord, love the people. தேவனை நேசிக்கவும் மனிதரை நேசிக்கவும். You know what? In the New Testament, approximately 1050 commandments have been given to the New Testament church.
புதிய ஏற்பாட்டு சபைக்கு புதிய ஏற்பாட்டில் தேவன் வேதாகமத்திலே கிட்டத்தட்ட 1050 கற்பனைகளை கொடுத்திருக்கிறார். In the Exodus, God had given only 10 commandments. பழைய ஏற்பாட்டில் யாத்ராகம புஸ்தகத்தில் தேவன் 10 கற்பனைகளை கொடுத்தார். That has been expanded to 613. அந்த 10 கற்பனைகளை பின்னாட்களிலே 613 கற்பனைகளாக அது விரிவாக்கப்பட்டது. In the New Testament, God has given only 2 commandments. புதிய ஏற்பாட்டிலே தேவன் 2 கற்பனைகளை தான் கொடுத்திருக்காங்க. Basically, this is the summary of all whatever God has said already. பழைய ஏற்பாட்டிலே தேவன் அவர் விவரித்த எல்லா காரியங்களுடைய ஒரு சுருக்கமாக தான் இதை சொல்றாங்க. And all the apostles expanded this approximately 1050 commandments. அதை அப்போஸ்தலர்கள் வேத புஸ்தகத்தில் எழுதும்போது கிட்டத்தட்ட 1050 கற்பனைகளாக விவரித்து எழுதியிருக்கிறாங்க. Are we ready to fulfill all those commandments? இந்த எல்லா கற்பனையும் நிறைவேற்றுறதுக்கு நம்ம முயற்சிக்கிறோமா, ஆயத்தமா இருக்கிறோமா? Are we really concerned about, okay, I need to obey the word? ஐயா, தேவனுடைய வார்த்தையை நான் செய்யணும்யா அப்படிங்கிற உணர்வோட நம்ம தினமும் செயல்படுறோமா? Jesus was, even in the midst of that pain, he was so curious and so sensitive to fulfill the word of God. இயேசுவானவர் அந்த கோரமான வலியின் மத்தியிலையும் தேவனுடைய வார்த்தைக்கு இவ்வளவோ முக்கியத்துவம் கொடுத்து அதை நிறைவேற்ற அவர் செயல்பட்டதை நம்ம பார்க்கிறோம். So how many we have finished? எத்தனை முடிச்சிருக்கிறோம்? 5. Really? Yes. So what is the first one? Forgiveness. Second one, repentance. Third one, relationship. Fourth one, clinging on God. Fifth one, fulfill the word of God. Sixth one, ஆறாவது திருமொழி. read John chapter 19 verse 30. யோவான் 19:30. When Jesus had received the sour wine, he said, "It is finished," and he bowed his head and gave up his spirit. இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். What do you mean by finished? முடிந்ததுன்னா என்னையா? Look at the creation. படைத்ததை பார்க்கும்போது God created heavens and earth. தேவன் வானத்தையும் பூமியை உருவாக்கினார். And God created the plants and seas and animals and all that. தேவன் விலங்குகளை, ஊரும் பிராணிகளை, செடிகளை எல்லாத்தையும் படைத்தார். And finally God created man. கடைசியாக மனிதனை படைத்தார். And man came into existence. மனிதன் உலகத்திற்குள்ள வருகிறான். And he was so thirsty. அவன் ரொம்ப தாகமா இருக்கிறான். And he wanted to drink water. அப்ப அவனுக்கு தண்ணி தேவை. But water was not there. ஆனா தண்ணி அங்க இல்ல. And he said, "God, தேவனே, what happened? I don't have water." எனக்கு தண்ணி இல்லையா ஆண்டவரே? Oh, sorry, I forgot it. Sorry, let me create some water. ஐயோ, விட்டு, சாரி, மன்னிச்சிரு மனிதனே, நான் தண்ணி உருவாக்க மறந்துட்டேன். இப்ப தண்ணி நான் உருவாக்கிடுறேன். What God? Okay, fine. சரி ஆண்டவரே, ஏதோ இப்படி பண்றீங்களே. And evening has come. சாயந்திரம் ஆயிடுச்சு. He wanted to sleep. இப்ப தூங்கணும். God, how can I make the shed? தேவனே, தூங்குறதுக்கு நான் எப்படி கூடாரம் அமைக்கிறது? Oh, how can I make the shelter? எங்க போய் நான் தங்குறது? Did you not think about it? இத நீங்க யோசிக்கலையா? Oh, sorry, I forgot about your sleepiness. ஐயோ, மன்னிச்சிருப்பா, உன்னோட தூக்கத்தை நான் மறந்துட்டேன். No, let me create some leaves so that you can make your tent. சில இலைகளை உருவாக்குறேன், அதை பயன்படுத்தி நீ ஒரு கூடாரத்தை அமைச்சுக்கோ. No, அப்படி எதுவும் நடக்கல. He created everything they need. மனிதனுக்கு தேவையான சகலவற்றையுமே அவர் படைத்தார். Whether it is a culture of whatever time period of the world. இந்த உலகத்தின் கால சூழ்நிலைகள் எந்த நேர காலகட்டமாக இருந்தாலும், if it is a Harappa civilization or Mohenjo-daro or whatever it is, ஒருவேளை அது ஹரப்பா நகரத்தில் இருக்கக்கூடிய சிவிலைசேஷனோ இல்ல மொஹஞ்சதாரோவோ எந்த கால சூழ்நிலையா இருந்தாலும், whatever they need, everything is available. அவங்களுக்கு தேவையான எல்லாம் ஏற்கனவே இருந்துச்சு. Have you ever seen a man in the world who was longing, okay, God has not created this one thing, that's what we are missing? எங்கேயாவது இந்த உலகத்துல ஏதாவது ஒரு இடத்துல எந்த ஒரு மனிதனாவது தேவன் இந்த ஒரு விஷயத்தை உருவாக்க படைக்க மறந்துட்டாரு, அதனாலதான் எங்களுக்கு இந்த பிரச்சனைன்னு சொல்றதை கேட்டிருக்கோமா? Never. இல்லையே. Everything has been created is fantastic. சகலமும் அவரால் படைக்கப்பட்டது அருமையாக இருந்தது. 6,000 years of human life approximately. 6000 வருடங்களுக்கு மேலாக மனித வாழ்க்கை இன்னைக்கு இருக்கு.
இருக்கு. Different times, a different era, but still different. Even though the needs are different, but still everything is being met. பல காலகட்டங்களிலே மனிதன் வாழ்ந்திருந்தாலும், பல கலாச்சார சூழ்நிலைகளை மனிதன் வாழ்ந்திருந்தாலும், ஒவ்வொரு மனுஷனுக்கும் தேவையான எல்லாத்தையுமே தேவன் சரிவர செய்து முடித்திருந்தார். Not even a single thing has missed. ஒரு விஷயம் கூட அதை தவறி விடவில்லை. Which means அதுக்கு அர்த்தம் என்ன? there was no need of another recreation because it is finished. மறுபடியும் செய்ய வேண்டிய இல்ல படைக்க வேண்டிய உருவாக்க வேண்டிய தேவை அங்க இல்ல. ஏனென்றால் சகலத்தையும் அவர் செய்து முடித்திருந்தார். In that same way, அதே போல for our need for salvation, ரட்சிப்பிற்கு நமக்கு தேவையான சகலவற்றையும், whether it is a Jew or Greek, அது யூதனாக இருந்தாலும் சரி, கிரேக்கனாக இருந்தாலும் whether சரி, it is a fool or wise, அது படித்தவனாக இருந்தாலும் சரி, படிக்காதவனாக whether it இருந்தாலும் is a சரி, man or woman, ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் whether it is சரி, a younger or elder, அது வயதானவராக இருந்தாலும் சரி, இளைஞராக இருந்தாலும் whether சரி, it is an educated one or a barbarian one, கல்வி அறிவு உள்ளவராக இருந்தாலும் சரி, கல்லாதவராக இருந்தாலும் from சரி, the North Pole or the South Pole, அது வடநாடா இருந்தாலும் சரி, தென்னாடா இருந்தாலும் சரி, whatever may be, whoever may be, நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, the mission is completed. அந்த ஊழியம் முடிக்கப்பட்டிருந்தது. Whatever the plan the Father God has given to the Son, He has finished it without any leftover. பிதாவாகிய தேவன் குமாரனுக்கு என்ன காரியத்தை செய்ய வேண்டும் என்ற ஊழியத்தை கொடுத்திருந்தாரோ அந்த ஊழியத்தை அவர் செய்து முடித்தார். Don't get offended, but let me tell you the truth. நான் சொல்றதை நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க, ஆனா சத்தியம் இதுதான். If you read Ephesians chapter 2 verse 6 to 10, எபேசியர் 2ஆம் அதிகாரம் 6 இலிருந்து 10 வசனத்தை நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா, God saved you for a purpose. தேவன் உங்களை ரட்சித்தது ஒரு நோக்கத்தோடு. Jesus was on his day of death, இயேசு தன்னுடைய மரணத்தின் தினத்தன்று இருக்கும்போதும் and he said, அவர் சொன்ன காரியம், Father, பிதாவே, I am done. நான் செய்து முடித்தேன். All that you have given, நீர் என்னிடத்தில் கொடுத்த எல்லாவற்றையும், all the assignment, கொடுத்த எல்லா வேலையும், all your will உங்களுடைய சகல சித்தத்தையும் are accomplished. அது முடிந்தாயிற்று. It's done. அது முடிந்தது. It's finished. முடிந்தது. No leftover. நான் எதையும் விட்டு வைக்கவில்லை. Nothing is lacking. ஒன்றும் குறைபடவில்லை. I finished. முடித்து விட்டேன். Day will come. ஒரு நாள் வரும். You and me will be there in our deathbed. நீங்களும் நானும் நம்மளுடைய மரண படுக்கையில இருப்போம். Surely it will come to you and it will come to me. நிச்சயமா அப்படி ஒரு நாள் உங்களுக்கும் வரும், எனக்கும் வரும். Nobody can escape. யாருமே அதுல இருந்து தப்ப முடியாது. Would you be able to make this statement on your deathbed? உங்களுடைய மரண படுக்கையில நீங்க இருக்கும்போது உங்களால தைரியமா தேவனே நீர் கொடுத்த சகலத்தை செஞ்சு முடிச்சிட்டேன்னு சொல்ல முடியுமா? See, you will never hear of preaching like this. இப்படிப்பட்ட செய்தி நம்ம பெருசா கேட்கறது இல்ல. Because we don't want to offend people. ஏன்னா நமக்கு ஜனங்களை காயப்படுத்த கூடாதுன்னு ஏன் சாவ பத்தி ஏன் பேசுற? We are talking about death. சாவாம ஒருத்தன் இருந்து காட்டுங்க, சாவ பத்தி பேசுறத ஸ்டாப் பண்ணிடலாம். Can one person show me a life that is without death? I'll stop speaking about it. Jesus was dead on that day. இயேசு அன்னைக்கு சிலுவையில் மரித்தார். But before his death, ஆனால் மரணத்திற்கு முன்பு he has completed all the assignment that Father has given. பிதாவானவர் அவருக்கு கொடுத்த சகல வேலையும் செய்து முடித்து விட்டார். Would you make that claim on your deathbed? ஐயா, நான் மரண படுக்கையில இருக்கும்போது என்னால தைரியமா இதை சொல்ல முடியுமா? Leave out no command, but obeying all the assignment. That's what he said. It is finished. ஒரு கட்டளையும் விட்டு விடாமல் சகல வேலையும் கீழ்ப்படிந்து செய்ததினாலே அவர் சொன்ன காரியம் முடிந்தது. Okay, by the way, அதை சொல்லும்போது, when will you have the deathbed? இந்த மரண படுக்கை நமக்கு எப்போ வரும்? When will you get it? எப்போ நிகழும்? யாருக்காவது தெரியுமா? அடுத்த ஒரு 10 வருஷம் கழிச்சு சார் அப்படின்னா பரவாயில்ல, 9 வருஷம் சும்மா இருந்துக்கலாம். இதெல்லாம் கட் பண்ணிருங்க. Means what? அதுக்கு அர்த்தம் என்ன? Be prepared already, always. எப்பொழுதும் எந்நேரமும் ஆயத்தமாக தயாராக இருக்கணும். If Jesus comes right now, இயேசு இந்த கணப்பொழுதிலே வந்தாலும் கூட, or if we die right now, இல்ல இந்த நேரமே நான் மரித்தாலும், in the last minute, இந்த சூழ்நிலையில can he say that? என்னால சொல்ல முடியுமா? God, தேவனே, all the responsibilities that you
have given to me, நீர் எனக்கு கொடுத்த சகல கடமையும் with respect to you and me, உங்களுக்கும் எனக்கும் இடையில, with respect to me and my family, எனக்கும் என் குடும்பத்துக்கும் இடையில, and with respect to me and the church, எனக்கும் சபைக்கும் இடையில, and with respect to me and all the other worldly responsibilities, எனக்கும் இந்த உலகத்துல நீர் எனக்கு கொடுத்த சகல வேலைகளிலுமே, can we make a claim that oh, it is finished? ஐயா நான் முடிச்சிட்டேன்னு என்னால சொல்ல முடியுமா? Be steward and be vigilant to fulfill your responsibilities that God has ordained for you. ஒரு நல்ல உக்ரானக்காரராக எப்பொழுதும் விழிப்போடு தேவன் நமக்கு கொடுத்த வேலைகளை செய்து கொண்டு ஆயத்தமா நாம இருக்கணும். Hallelujah. ஹல்லேலூயா. How many of you understand whatever I said? எத்தனை பேருக்கு நாங்க சொல்றது புரியுது? So what are the 6 points we have studied? நம்ம 6 காரியங்கள் என்னெல்லாம் படிச்சிருக்கோம்? The first one is forgiveness. Second one, repentance. Third one, relationship. Fourth one, clinging on God. Fifth one, fulfill the word. And the sixth one, complete your duty. Complete your duty. உங்களுடைய கடமையை நிறைவேற்றுங்கள். And the last one we are going to study. கடைசியாக 7வது திருமொழியை நாம் படிக்க போறோம். Okay, let's get into the word of God. நாம் இன்றைக்கான தியானத்தை இப்பதான் ஆரம்பிக்கிறோம். Hallelujah. தெரிஞ்ச எனக்கு என்ன கழிச்சு வந்திருக்கலாம் அப்படி யோசிக்கிறீங்களா? No. Now only we are going to start. இப்பதான் நம்ம இந்த 7வது திருமொழியை நம்ம ஆரம்பிக்க போறோம். Okay, I'm just going to know in a few points in this particular verse and we'll finish. ஒரு சில காரியங்களை இந்த 7வது திருமொழியில இருந்து உங்களுக்கு சொல்லி நான் முடிக்க போறேன். Because this is the last utterance that Jesus spoke during his lifetime before glorification. ஏனென்றால் இந்த உலகத்துல பிதா இயேசுவானவர் மகிமைப்படுவதற்கு முன்பாக அவர் பேசின கடைசி வார்த்தை இந்த வார்த்தை தான். Even later point of time he appeared. இதன் பின்பு இயேசு தரிசனமானார். And even that point of time he didn't give the Holy Spirit, but he said, okay, I yet to be glorified. அப்போ கூட இயேசு சொல்லும்போது பரிசுத்த ஆவியானவர் இன்னும் அருளப்படவில்லை, நான் இன்னும் மகிமைப்படவில்லை, ஏனென்றால் நான் இன்னும் மகிமைப்படவில்லை என்றார். But in a certain extent when he was in a physical fleshly body, ஆனால் சரீரத்திலே இந்த உலகத்திலே இயேசுவானவர் வாழ்ந்தபோது this is the last word. இதுதான் அவர் பேசின கடைசி வார்த்தை. சாக போறதுக்கு முன்ன கடைசியா என்ன சொன்னாருன்னு கேட்கறதுல ஆர்வமா இருக்கும், அப்படிதானே? Many times we are so curious to know what was the last word that the person had spoken before his death. அது யாரு சாகுறாங்கறத பொறுத்து இருக்கு. And that is also based on who is actually going to die. ரொம்ப நாள் எதிர்பார்த்துட்டே இருந்து இன்னும் போக மாட்டேங்கிட்டு இருக்கணும்ல, அந்த கேஸுக்கு எதிர்பார்க்க மாட்டோம் நம்ம. So maybe sometimes we are expecting that I don't know when this person is going to die. We are expecting for a so long time, and for such person will not expect the last words. இழுத்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லுவோம்ல, still longing and still clinging, அத பத்தி கேட்க மாட்டோம். But if somebody is so strong, if somebody suddenly died, our first question is, what was his last word? ஒரு மனுஷன் நல்லா திடகாத்திரமா இருக்கிறான், நல்லா பலனோட இருக்கிறான், திடீர்னு மரித்துட்டார்னா நம்ம பொதுவா என்ன கேட்போம்னா, ஐயா சாக முன்னாடி அவர் என்னையா சொன்னாரு? Let me tell you, he is not just a man. ஒரு விஷயம் சொல்றேன், இவர் மனிதன் மாத்திரமல்ல. In the entire universe, இந்த மொத்த உலகத்திலையும், the entire human race, இந்த மொத்த மனித குலத்திலையும் none like Jesus. இயேசுவை போல ஒருவரும் இல்லை. Sinless birth, பாவமில்லாத பிறப்பு, sinless life, பாவமில்லாத வாழ்க்கை, but died for sins. ஆனால் பாவத்திற்காக மரித்தாரே. What an oxymoron. ஐயா இது எப்படிப்பட்ட ஒரு எதிர்வினை? Sinless birth, பாவமில்லாத பிறப்பு, sinless life, பாவமில்லாத வாழ்வு, but died because of sin. ஆனால் பாவத்திற்காக அவர் மரித்தாரே. As a ransom for other sin. நம்முடைய பாவத்திற்காக, மற்றவரின் பாவத்திற்கு பரிகாரமாக. And the only man, ஒரே மனிதர், who raised a man from the dead after 4 days. மரித்த ஒரு மனுஷனை 4 நாள் கழிச்சு உயிரோடு எழும்ப செஞ்ச ஒரே மனிதர். And the only one man, இந்த மனிதர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? who controlled the wind and the storm. ஐயா காற்றையும் புயலையும் கட்டுப்படுத்திய ஒரு மனிதர். And the only one man, இந்த ஒரு மனிதர் யார் தெரியுமா? called as my Lord, my God. என் தேவனே, என் ஆண்டவர் என்று அழைக்கப்பட்டவர். And he is a unique person. அவர் ஒரு தனித்துவமானவர். The entire history is split based on that person. இந்த ஒரு மனிதனை பற்றியே உலக வரலாறு பிரிக்கப்பட்டது. And what was the last word?
from that one man. அந்த ஒரு மனிதர் பேசின கடைசி வார்த்தை என்ன தெரியுமா? Let's chop this word and study each and everything and we'll finish. இந்த ஒரு வார்த்தையை மாத்திரம் ஒவ்வொரு வாக்கியத்துல இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் தனித்தனியா படிச்சு நம்ம இன்னைக்கு முடிக்க போறோம். Luke 23:46. லூக்கா 23:46. Then Jesus calling out with a loud voice saying, Father, into your hands I commit my spirit. And having said this, he breathed his last. இயேசு, பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். So this is a kind of a transition. இது ஒரு பரிமாற்றம். The completion and the commencement. இங்கே ஒரு முடிவும் இருக்கு, மற்றொரு காரியத்தின் ஆரம்பமும் இருக்கு. The completion is, என்ன முடிவுனா, it's done. முடிந்தது, It's finished. முடிஞ்சது. And entering into paradise. இப்போ பரதீசுக்கு அவர் பிரவேசிக்கிறார். As an inauguration. இங்கே ஒரு திறப்பும் நடக்கிறது. Oh, the very first word and the last word of Jesus starts with Father. இயேசுவின் முதல் வார்த்தையும் அவருடைய கடைசி வார்த்தையும் எழுதப்பட்டிருக்கிறது என்னதுன்னா பிதாவே என்று. And look at the connection. When Adam was like a statue, God breathed and he became a living being. இங்க இருக்கக்கூடிய அந்த புரிதல் நீங்க அழகா பார்க்கலாங்க. இங்க மனிதனாகிய ஆதாம் அவன் மண்ணினாலே செய்யப்பட்டு இருந்தபோது பிதாவானவர் தன்னுடைய ஆவியை ஜீவ சுவாசத்தை ஊதி அவனை மனிதனாக்கினார். He breathed, he became a living soul. அவர் ஊதின போது அவன் ஜீவ ஆத்துமாவானார். Here he breathed out and became the body. இங்கே பிதாவாகி குமாரனாகிய தேவன் தம்முடைய ஜீவனை கொடுத்து அவர் மரித்தார். இவர் சுவாசத்தை கொடுத்த உடனே ஜீவன் பெற்றவனானா அது முதல் ஆதாம். இரண்டாம் ஆதாம் அல்லது கடைசி ஆதாம் ஜீவனை விட்ட உடனே, சுவாசத்தை விட்ட உடனே ஜீவன் இல்லாத சரீரமாகிறாரு. The first Adam became a living being when God breathed. But when it comes to the last Adam, he died when he breathed out his life. You know what? If you read all the Gospels, நீங்க எல்லா சுவிசேஷத்தையும் படிச்சீங்கன்னா nowhere you can find a word Jesus is dead. எந்த இடத்துலயுமே இயேசு மரித்தாருங்கிற வார்த்தையை பார்க்க முடியாது. You go through every passage. எல்லா இடத்தையும் வாசிச்சு பாருங்க. Every word they said he left his breath. எல்லா இடத்துலயும் எப்படி இருக்குன்னா இயேசு தன்னுடைய ஆவியை விட்டார். They never said he died. அவர் மரித்தார் நீங்க எழுதப்படவில்லை. What do you mean by that? அதுக்கு அர்த்தம் என்ன? Oh, he is the source of life. அவர் ஜீவாதிபதி. And they knew that. அதை அவங்க அறிந்திருந்ததுனால Nobody can kill him. ஒருவராலும் அவரை கொலை செய்ய முடியாது. Look at John chapter 10 verse 18. யோவான் 10:18 பாருங்கள். No one takes me, but I lay it down of my own accord. I have authority to lay it down and I have authority to take it up again. ஒருவனும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளவில்லை. ஏனென்றால் ஒருவனுக்கும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்வதற்கான அதிகாரம் இல்லை. அதை கொடுக்கவும் அது எனக்கு அதிகாரம் உண்டு, அதை எடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு. My dear friend, எனக்கு அன்பானவர்களே, when we die, நாம் மரிக்கும் போது we don't have authority to control our life. நம்மளுடைய வாழ்க்கைக்கு மேல நமக்கு அதிகாரம் இல்ல. But Jesus has a choice. ஆனா இயேசுவுக்கு முன்னாடி ஒரு தேர்வு இருக்கு. If he wants to give, he can give. அவர் கொடுக்கணும் நினைச்சா கொடுக்க முடியும். If he doesn't want to give, he will not give. அவர் கொடுக்க வேண்டாம்னு நினைச்சா கொடுக்காம இருக்கவும் அவருக்கு அதிகாரம் இருக்கு. His life has not been taken, but his life has been given. அவர் ஜீவனை யாரும் எடுக்கலையா, அவர் தன் ஜீவனை கொடுத்தாரு. He has given his life. அவர் தன் ஜீவனை கொடுத்தார். Ephesians 5:2. எபேசியர் 5:2 சொல்கிறது. He gave himself for whom? For us. அவர் யாருக்காக தன்னை கொடுத்தார்னா நமக்காக. It's not only Ephesians 5:2. எபேசியர் 5:2 மாத்திரமல்ல, Galatians 2:20. கலாத்தியர் 2:20. He gave himself for me. அவர் தம்மை தாமே நமக்காக ஒப்பு கொடுத்தார். He is given. அவர் கொடுத்தார். Why? ஏன்? Because he came for a purpose. The purpose is done. அவர் ஒரு நோக்கத்திற்காக, திட்டத்திற்காக இந்த உலகத்திற்கு வந்தார். அந்த நோக்கம் நிறைவேறியாயிற்று. That's what Hebrews chapter 10 verse 9. அதுதான் எபிரேயர் 10:9 சொல்கிறது. He came to fulfill the will. அவர் சித்தத்தை செய்யவே வந்தார். And he finished the will. தேவ சித்தத்தை செய்து முடித்தார். And given the life. தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். Throughout his life, அவருடைய வாழ்நாள் முழுவதும், if you ask Jesus, இயேசுட்ட நீங்க போயிட்டு, what did you do? இயேசுவே நீங்க என்ன செஞ்சீங்கன்னு கேட்டா, he'll give one line. ஒரே வரியில பதில் சொல்வார். Will of God.
தேவ சித்தத்தையே செய்தேன். If somebody is asking you, ஐயா இன்னைக்கு நம்ம கிட்ட ஒருத்தர் வந்து, what is your aim? உங்க வாழ்க்கையின் நோக்கம் என்ன? What is your purpose? உங்க வாழ்வின் திட்டம் என்ன? Forget about somebody. ஐயா மத்த எல்லாரையும் விட்டுருங்க. Be very honest. உண்மையா கொஞ்சம் யோசிங்களேன். All the decisions that you make, நீங்க எடுக்கிற எல்லா முடிவுகளும், all the investment, whether it is money or time or effort, all that you made, நீங்க செய்கிற எல்லா முதலீடுகளும், அது நேரமா இருக்கட்டும், பணமா இருக்கட்டும், முயற்சியா இருக்கட்டும், எல்லா முதலீடுகளும், do you have this one thought, Lord, I am doing it all because this is your will? இந்த ஒரு எண்ணம் நம்ம மனசுல இருக்கா? ஆண்டவரே நான் இதை ஏன் செய்யறேன்னா இதை உங்களுடைய சித்தத்தினால செய்யறேன். ஆண்டவரே உங்க சித்தமா இருக்கிறதுனால இதை நான் செய்யறேன். ஆண்டவரே, Lord, I'm doing it because it is your will. whether my work, அது என் வேலையா இருந்தாலும், or my study, என் படிப்பா இருந்தாலும், or my money, என் பணமா இருந்தாலும், or my purchase, இல்ல நான் வாங்குற காரியமா இருந்தாலும், my living, என் வாழ்க்கையா my இருந்தாலும், spending, நான் செலவழிக்கிறதா my இருந்தாலும், saving, நான் சேமிக்கிறதா my இருந்தாலும், investing, என்னோட முதலீடுகளா இருந்தாலும், my enjoyment, நான் சந்தோஷமா அனுபவிக்கிறதா my இருந்தாலும், relationships, என்னோட உறவுகளா இருந்தாலும், in everything, Lord, சகலவற்றிலுமே தேவனே, whether I live or die, வாழ்ந்தாலும் சரி மரித்தாலும் சரி, I came to fulfill your will and I am doing it. உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றவே நான் வந்தேன், உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றவே நான் வாழ்றேன்னு சொல்ல முடியுமா? உண்மையிலே நம்மளால அந்த வார்த்தையை மனசுல இருந்து சொல்ல முடியுமா? Can we make such a claim truthfully from our heart? ஜீசஸ் எப்ப செத்திருந்தாலும், Whatever the time Jesus would have died, whenever he would have died, அவர் எப்போ மரித்திருந்தாலும், at any point of time, எந்த சூழ்நிலையிலும் if they ask, அவர்கிட்ட கேட்டாங்கன்னா, what was your objective? ஐயா உங்க வாழ்வின் நோக்கம் என்ன? I came here for one purpose, ஒரே நோக்கத்திற்காக இந்த உலகத்திற்கு to வந்தேன், do the will of my Father, தேவ சித்தத்தை நிறைவேற்றவே வந்தேன், and I am done. அதை நான் செய்து முடித்தேன். When you look at this word, the seventh word, இந்த ஏழாவது வார்த்தையை பார்க்கும்போது it says, அந்த வசனம் சொல்லுகிறது, Father, பிதாவே commit my spirit to your hand. என்னுடைய ஆவியை உம்முடைய கையில் ஒப்புவிக்கிறேன். When they look at the word commit, இந்த ஒப்புவிக்கிறேன்ங்கிற வார்த்தை, this is basically I deposit. அது ஒரு பணத்தை வந்து நம்ம டெபாசிட் பண்ற மாதிரி. When you deposit, did you lose the money or did you protect the money? நம்ம பணத்தை கொண்டு போய் அப்படி வங்கியில வர வைக்கும்போது பணத்தை நம்ம இழக்கிறோமா இல்ல சேர்த்து வைக்கிறோமா? சத்தமா சொல்லுங்க. Is it there or not? அது இருக்குதா இல்ல காணாம போயிடுச்சா? Is it there in your hand? உங்க கையில இருக்கா? But it is there in the bank. ஆனா வங்கியில இருக்குதா? நிச்சயமா. Still it is in your name. ஆனா உங்க பேர்ல இருக்குதா? Exactly, that is what Jesus did here. இதே காரியத்தை தான் இயேசு இங்க செய்றார். In the body doesn't have the spirit now. ஐயா இந்த சரீரத்துல இப்ப ஆவி இல்ல. But I given the spirit. ஆனா என் ஆவியை I deposit the spirit. நான் ஒரு டெபாசிட் பண்ணிருக்கிறேன். In the safe hands. ஒரு பாதுகாப்பான கரத்துல கொடுத்து வச்சிருக்கிறேன். In the hands of God. தேவனுடைய கரத்தில் கொடுத்திருக்கிறேன். What lesson you can learn from this? இங்க இருந்து நாம என்ன பாடத்தை கற்றுக்கொள்ளலாம்? The greatest ever deposit locker for your life is the hands of God. உங்க வாழ்க்கையில உங்களுக்கு இருக்கக்கூடிய மிக சிறந்த பாதுகாப்பான பெட்டகம் உங்க வாழ்க்கையை நீங்க சேர்த்து வைக்கிறதுக்கு எதுக்குன்னா அது தேவ கரம் மாத்திரமே. That is what the completion of your commission. அதுதான் நம்முடைய ஊழியத்தின் நிறைவேறுதல். So you give not just your money, not just anything, give your life into the hands of God. ஐயா உங்க பணத்தை மாத்திரம் இல்லையா உங்க வாழ்க்கையை அவர் கரத்துல ஒப்புக்கொடுங்கள். We are ready to give our lives into the company. இன்னைக்கு பல நேரம் நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம வேலை பார்க்கிற நிறுவனத்துக்கு அடகு வைக்கிறோம். We are ready to give our life to money. பணத்துக்கு மேல நம்ம வாழ்க்கையை அடகு வைக்கிறோம். We are ready to give our life for studies. படிப்பிற்காக நம்ம வாழ்க்கையை அடகு வைக்கிறோம். We are ready to give lives for our properties. நம்ம சொத்துக்காக நம்ம வாழ்க்கையை அடகு வைக்கிறோம். We thought it is safe. நாம என்ன நினைக்கிறோம் இதெல்லாம் பாதுகாப்புன்னு. We thought it is safer hands. ஐயா பாதுகாப்பா வச்சிருக்கிறேன். Brother, the world is not in a good shape. ஐயா உலகத்து ஒரு சரியான ஒரு நிலைமையில இல்ல. You need to expect all the unexpected things. ஆகவே என்ன நடக்கும்னு தெரியாத ஒரு காலகட்டம் இது. So invest your money. பணத்தை முதலீடு செய்யுங்கள். Invest your skills. உங்க திறன்களை முதலீடு செய்யுங்கள். Invest your talents. உங்க தாளந்தை முதலீடு செய்யுங்கள். Oh, earn money. பணத்தை சம்பாதியுங்கள், படியுங்கள். Study, invest. படிச்சு முதலீடு பண்ணுங்க. Earn. சம்பாதிங்க. Uncertainties of the world. ஏன்னா சுற்றி என்ன
என்ன நடக்குன்னு நமக்கு தெரியலையே. Give yourself into money and all these things. பணத்துக்கு மற்ற காரியங்களுக்கு நீங்க முயற்சி பண்ணுங்க. Let me tell you, இப்படி உலகம் சொல்லுது. ஆனா நான் ஒண்ணு சொல்றேன், the best example Jesus made. இயேசு ஒரு சிறந்த உதாரணம் செய்தார். How many of you accept Jesus was the perfect man? எத்தனை பேர் இயேசு ஒரு பூரணமான மனிதன் ஏத்துக்கொள்றீங்க? Oh, raise your hands up and high. How many of you believe that you can follow Jesus? இயேசுவை பின்பற்றுவது நல்லதுன்னு எத்தனை பேர் நினைக்கிறீங்க? சில பேருக்கு டவுட் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, if that is true, அது உண்மைனா one lifetime lesson ஒரு வாழ்நாள் பாடம் இருக்கையா. I'm telling you on this Good Friday. இந்த புனித வெள்ளி அன்று ஒரு காரியத்தை சொல்றேன். This is the good lesson. இது ஒரு நல்ல பாடம். The life, the Jesus who is the source of life, he has given his life, the most important thing, the life into the safer hands, the hands of the Father. இயேசு தன்னுடைய வாழ்க்கையில மிக மிக முக்கியமான தன்னுடைய ஜீவனை ஒரு பாதுகாப்பான கரத்துல ஒப்பு கொடுத்தார். அது தேவனுடைய கரம். Let me tell you, நான் ஒரு விஷயத்த சொல்றேன், hand over your life into the hands of God. உங்களுடைய வாழ்க்கைய அவருடைய கைகள்ல ஒப்பு கொடுங்கய்யா. Are you all awake? இதுக்கெல்லாம் ஒரு சத்தமோ ஒரு அல்லேலூயா ஆமேன்னு சொல்லலாம். நீ கலங்காது இருப்பாய், கண்டிப்பா கலக்கம் வரும். But let me tell you, if you hand over your life in the safer hands of God, you will ever be safe. உங்களுடைய வாழ்க்கைய தேவனுடைய பாதுகாப்பான கரத்துல நீங்க ஒப்பு கொடுப்பீங்கன்னா வாழ்நாள் பரியந்தம் நீங்க பாதுகாப்பா இருப்பீங்க. Or let me put it in this way, if you hand over your life in the safer hands, you will be safe eternally. உங்க வாழ்க்கைய, ஆமென், உங்களுடைய வாழ்க்கைய தேவனுடைய பாதுகாப்பான கரத்துல ஒப்பு கொடுப்பீங்கன்னா வாழ்நாள் பரியந்தம் மட்டுமல்லையா, நித்தியமாக பாதுகாப்பா நீங்க இருப்பீங்க. இந்த பணத்து கையிலையும் கம்பெனி கையிலையும் ஆட்கள் கையிலையும் பதவி கையிலையும் பொருள் கையிலையும் கொடுத்தீங்கன்னா சாகுற வரைக்கும் கூட அது வராது. ஆனால் அவர்களை கொடுத்தீங்கன்னா செத்ததுக்கு அப்புறமா அது பாதுகாப்பு இருக்கும். ஆமென், ஆமென். Next lesson. அடுத்த ஒரு பாடம் Luke chapter 23:46. லூக்கா 23:46. This word is basically he was quoting from these Psalms. இந்த வார்த்தையை இயேசுவானவர் சங்கீதத்திலிருந்து மேற்கோள் காட்டுகிறார். Let's take this psalm first. முதல்ல அந்த சங்கீதத்தை நம்ம எடுப்போமே. Psalm 31 verse 5. சங்கீதம் 31:5. Can you tell me the difference between Psalm 31:5 what had been written by David and what quoted by Jesus Christ in Luke 23:46? சங்கீதம் 31:5 சங்கீதக்காரனாகிய தாவீது இந்த காரியத்தை சொன்னதற்கும் லூக்கா 23:46 இயேசுவானவர் இந்த காரியத்தை சொன்னதற்கும் இடையில காணப்படுற வித்தியாசம் என்னன்னு உங்களால கண்டுபிடிக்க முடியுதா? What difference? என்ன வித்தியாசம் இருக்கு? Look at this. Jesus was quoting whatever David said, but there was a difference. இயேசுவானவர் தாவீது சொன்ன வசனத்தை இங்க மேற்கோள் காட்டினாலும் அங்க ஒரு வித்தியாசம் இருக்கு. சத்தமா சொல்லுங்க, என்ன வித்தியாசம் இருக்கு? David said, into your hand I commit my spirit. தாவீது சொல்லும்போது உமது கையில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். But when Jesus quoted that verse, ஆனா இயேசு இந்த வார்த்தையை மேற்கோள் காட்டும்போது he said, Father, into your hands I commit my spirit. இயேசு பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்கிறார். Two things you can learn from that. ரெண்டு காரியத்தை இங்க கற்றுக்கொள்ளலாம். Number one, முதலாவது, even at the deathbed, மரண தருவாயிலும் கூட whatever he says, அவர் என்ன சொன்னார்னா said the word of God. தேவனுடைய வார்த்தையே சொன்னார். சார் சாகும்போது கூட தேவ வார்த்தையை சொல்லிட்டு தான் சாகுறார் அவரு. Even when he is about to die, he was confessing the word of God and he was dying. So look at his actions. அவருடைய செயலை பாருங்க. I thirst. நான் தாகமா இருக்கிறேன். Why he said that? ஏன் அத சொன்னாரு? In order to fulfill the word. தேவ வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக. And now he is saying something. மறுபடியும் ஒரு காரியத்தை சொல்கிறான். What he is saying? என்ன சொல்கிறான்? Not only for doing, செய்யறது மாத்திரமல்ல, but even for saying. சொல்றதும் கூட From the scripture. தேவ வார்த்தையே சொல்கிறார். சாகும்போது என்ன சொன்னாரு? What did he speak when you die? சாகும்போது வசனத்தை தான் சொன்னாரு.
Even when he was dying, he was quoting the scriptures. Not only Jesus, இயேசு மாத்திரமல்ல, many people, அநேக பேர், in fact many Puritans, அநேக தேவ பரிசுத்தவான்கள், even they called their names based on the biblical incident. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற சம்பவங்களின் படியே தான் தங்களுடைய பெயர்களையும் தங்களை அழைத்துக் கொண்டார்கள். சாகும்போது கூட Even when they die, அந்த பேரை சொல்லிக்கிட்டே சாகணும். they wanted to quote that name and they want to die. Somehow related to the scripture. எப்படியாவது தேவ வசனத்துக்குள்ளே, Oh my son Pushparaj, என கண்மான மகனாகிய புஷ்பராஜ் அவர்களே, take care, I am leaving. பார்த்துக்கொள்ள நான் கிளம்புறேன். If the Pushparaj is the name, this the word came from the word of God. ஆனா அந்த புஷ்பராஜ் என்கிற வார்த்தை தேவனுடைய வசனத்துல இருந்து இருந்துச்சுன்னா, While he is dying, நான் மரிக்கும் போது கூட even quoting something from the word. தேவ வார்த்தையை தானே நான் சொல்லுவேன். So that is what the culture. அதுதான் அவங்களுடைய கலாச்சாரம். They use even for the names and anything they use the word of God. பேரா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி, எல்லாற்றுக்குமே வேதத்தை அடிப்படையாக வைத்து பேசினாங்க. சாவும்போது கூட வாயிலிருந்து சத்தியம் தான் சார் வரணும். Even when they are about to die, they are proclaiming the truth from the word. Jesus was not dying in a very painless manner. ஒரு வலியில்லாத மரணம், அப்படிப்பட்ட மரணம் இல்லை இயேசுவின் மரணம். Jesus was dying. இயேசு உண்மையாகவே மரிக்கிறார். Sorry to use the word dead. அந்த மரிக்கிறாங்க வார்த்தை பயன்படுத்த மன்னித்துக் கொள்ளுங்க. No gospel writers use the word. ஏன்னா எந்த சுவிசேஷ ஆசிரியர்களும் இந்த வார்த்தையை பயன்படுத்தவில்லை. He was about to breathe his last breath. தன்னுடைய கடைசி ஜீவன சுவாசத்தை கொடுக்கிற சமயம், In the such excruciating pain. அந்த கோரமான வலியின் மத்தியிலே, But still ஆனாலும் quoting the verse. வசனத்தையே பேசுறாரு. Quoting the verse. தேவனுடைய வார்த்தையை பேசுகிறார். Not only quoting the verse. வார்த்தையை மேற்கோள் காட்டுறது What is மாத்திரமல்ல, the difference between David said and Jesus said? தாவீது சொன்னதற்கும் இயேசு சொன்னதற்கும் என்ன வித்தியாசம்? Added one note. ஒரு காரியத்தை அங்க கூடுதலாக பேசுகிறார். Father. பிதாவே. David didn't use the word father. தாவீது பிதாவே என்கிற வார்த்தையை பயன்படுத்தல. But Jesus said, ஆனா இயேசு சொல்லும்போது Father. பிதாவே. Look at the connection. அங்க இருந்த அந்த உறவை பாருங்கள். He didn't take the word in a general manner. அதே வார்த்தையை அப்படியே மேலாட்டமாக அவர் பயன்படுத்தல. He said, he is my father. அவர் தன்னுடைய பிதா என்று அழைக்கிறார். Even though he was not answering. அவர் பதில் அளிக்காமல் இருந்தாலும் கூட, Even though it was paining. அது வலி நிறைந்த சூழ்நிலையா இருந்தாலும் கூட, Even though he was not responding, open the heaven and saying anything. வானங்கள் திறக்கப்பட்டு வானத்திலிருந்து பதில் வராமல் இருந்த போதும் கூட, All these people are mocking me. சுற்றி இருக்கிற எல்லா ஜனங்களும் என்னை கேலி செய்யும் போதும் And they are கூட, trying to kill me. என்னை கொல்ல முயற்சிக்கும் போதும் I கூட, am crying to my father. நான் என் அப்பாவை நோக்கியே கதறேன். Even in this situation, he was not answering me. இந்த சூழ்நிலை அவருக்கு பதில் அளிக்கல. Even in this situation, he was not delivering me. இந்த சூழ்நிலையில இருந்து அவர் என்னை விடுவிக்கல. Even in this painful situation, he was not saving me. இந்த கடினமான சூழ்நிலையில இருந்து அவர் எனக்கு ரட்சிப்பை அருளவும் இல்லையே. But still, ஆனாலும் the relationship will never change. அந்த உறவுல எந்த மாற்றமும் இல்லை. He is still my father. அவர் இன்றும் என்னுடைய அப்பா. My dear friend, எனக்கு அன்பான திருச்சபை, when everything works well, வாழ்க்கையில எல்லாம் சுமூகமா இருக்கும்போது, Esappa, appa, appa. we all say, Father, Father, love you, Father. But when Jesus showing us an example to the saints, ஆனா பரிசுத்தவான்களுக்கு இயேசுவானவர் கற்றுத் தருகிற பாடம், he said, அவர் சொன்ன காரியம், in the midst of this pain, இந்த வலியின் மத்தியிலேயும், in the midst of disappointment, இந்த ஏமாற்றத்தின் in மத்தியிலேயும், the midst of likely forsaken event, கைவிடப்பட்டது போல தோன்றுகிற இந்த சூழ்நிலையிலும், still ஆனாலும் call him as father. அவர் அப்பான்னு அழைக்கிறேன். That relationship will never change. ஏன்னா அந்த உறவு ஒரு நாளும் மாறாது. Is he only father for Jesus or father for us as well? அவரு இயேசுக்கு மாத்திரம்தான் அப்பாவா இல்ல நமக்கு அப்பாவா? சத்தமா சொல்லுங்க. பைபிள் இருக்கா? Is it there in the word of God? எங்க இருக்கு? Where it is? அது என்ன எப்படி கேட்டீங்க? அத எல்லா பக்கத்துலயும் இருக்குல்ல. எங்க இருக்கு? எங்க இருக்கு? When he was resurrected, அவர் உயிர் தெழுந்த போது, in John 27,
John 10:27. யோவான் 10:27 He came and meet Mary Magdalene, மரியாளை அவர் வந்து சந்திக்கும் போது and he was saying this. அவர் சொன்ன காரியம், It is not in the slide. Look at your Bible. அவங்க வேதத்தை பாருங்க. He said, "Do not hold on me, for I have not yet ascended to the Father. Go instead to my brothers and tell them, I am ascending to my Father and your Father, to my God and your God." யோவான் Sorry, 20:27. யோவான் 20:27 நாம் 20:17 பார்க்கும்போது, இயேசு அவளை நோக்கி, என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவினிடத்திற்கு ஏறி போகவில்லை. நீ என் சகோதரனிடத்திற்கு போய், நான் என் பிதாவினிடத்திற்கும் உங்கள் பிதாவினிடத்திற்கும் என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும் ஏறி போகிறேன் என்று அவர்களுக்கு சொல் என்றார். My father and your father. அவங்க என் பிதாவிற்கும் உங்களுடைய பிதாவிற்கும். Sorry, I quoted no reference wrongly. That is John chapter 20 verse 17. அது எந்த வசனம்னா யோவான் 20:17. So, do you climb your relationship even in the midst of trials and challenges? நம்முடைய வாழ்வின் கடினமான சூழ்நிலையிலும் பிரச்சனைகளின் மத்தியிலும் கூட அவரை பிதா என்கிற உறவோடு நம்ம அழைக்கிறோமா? So the first one I said, முதலாவது நான் சொன்னேன், do you have the attitude of completion of the commission? இந்த ஊழியத்தின் முடிந்து விட்டது என்ற ஒரு நிச்சயம் நமக்கு இருக்கிறதா? Fulfill the will of God தேவ சித்தத்தை at any நிறைவேற்றுவது point of time. எல்லா சூழ்நிலையிலும். And the second one, இரண்டாவது, do you have the personal connection with God? தேவனோடு ஒரு தனிப்பட்ட உறவு நமக்கு இருக்கிறதா? The third and the last one, கடைசியா ஒரு காரியம், look at the other person who is in that incident. இந்த பகுதியில இருக்கிற இன்னொரு மனிதரை நீங்க பார்க்கணும். Luke chapter 23 verse 47. லூக்கா 23:47. And Bible says, I'll read 47 to 49. வேத நான் 23:47 43 வரை 9 வரை வாசிக்கிறேன். Now when centurion saw what had taken place, he praised God, saying, "Certainly this man was innocent." And all the crowds that assembled for this spectacle, when they saw what had taken place, returned home beating their breasts. And all his acquaintances and the woman who had followed him from Galilee stood at a distance watching these things. லூக்கா 23:47-49. நூற்றுக்கு அதிபதி சம்பவித்ததை கண்டு, மெய்யாகவே இந்த மனுஷன் நீதிபரனாய் இருந்தான் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினான். இந்த காட்சியை பார்க்கும்படி கூடி வந்திருந்த ஜனங்கள் எல்லாரும் சம்பவித்தவைகளை பார்த்த பொழுது தங்கள் மார்பில் அடித்துக்கொண்டு திரும்பி போனார்கள். அவருக்கு அறிமுகமானவர்கள் எல்லாரும் கலிலேயாவிலிருந்து அவருக்கு பின் சென்று வந்த ஸ்திரீகளும் தூரத்திலே நின்று இவைகளை பார்த்து கொண்டிருந்தார்கள். Quick, ஒரு மூணு வகையான மக்களை மட்டும் காமிச்சிட்டு முடிக்கிறேன் பாருங்க. I want to show you 3 different types of people here and close it. 47, a centurion. 47வது வசனத்துல ஒரு நூற்றுக்கு அதிபதி. He was a Roman. அவர் ரோமம் பிரஜை. He was not worshipping our God. அவன் தேவனை வழிபட்டவனோ தொழுது கொண்டவனோ அல்ல. He saw the incident. அவன் நடந்த சம்பவத்தை பார்க்கறான். His Lord was Caesar. அவனுடைய ஆண்டவர் இதுவரைக்கும் ராயன். The moment he saw this, ஆனா இந்த சம்பவத்தை பார்த்த உடனே and he confessed, அவனுடைய அறிக்கை என்னன்னா, he said, அவன் சொன்னான், praise God. தேவனே உமக்கு நன்றி. He praised our God. அவன் நம்ம தேவனை மகிமைப்படுத்தினான். He saw this. இந்த சம்பவத்தை பார்க்கறான். He was a government staff. அவன் ஒரு அரசாங்க ஊழியன். If he has not praised Caesar but God, he would have been beheaded. அவன் ஒருவேளை ராயனுக்கு மகிமை செலுத்தாமல் தேவனுக்கு மகிமை செலுத்தினால் அவன் தலை துண்டிக்கப்படும். Even it cost his life. வாழ்வே போனாலும் சரி சார். Even it cost his life. தன் வாழ்க்கை இழந்தாலும் சரி He சார். stood for that one man who saw that incident. அந்த சம்பவத்தை பார்த்ததற்காக அதற்காக எழுந்து நின்ற ஒரு மனிதனாக இருந்தான். அவன் என்ன சார்? He stood. He saw that. அவன் பார்த்தான். He experienced. அதை அனுபவிச்சான். And he said, அவன் சொன்னான், I praised God. நான் தேவனை மகிமைப்படுத்துகிறேன். Hey man, you will die. ஐயா இப்படி சொன்னா உன்னை கொன்றுவாங்களே. It cost your life. உங்களை கொன்றுவாங்களே. I don't care. கவலை இல்லை. I experienced. நான் கண்டேன். I stood for it. அதற்காக நான் நிப்பேன். You have experienced God many times. உங்க வாழ்க்கையில இயேசுவை பல நேரத்துல நீங்க If it அனுபவிச்சிருக்கீங்க. has cost your neck, உங்க வாழ்க்கையில உங்க கழுத்தை வெட்டினாலும் would you stand for him? அவருக்காக நிப்பீங்களா? It cost money. பணமா இருந்தாலும் சரி.
சரி, would you stand for him? பணத்தை இழந்தாலும் தேவன் முக்கியமா? It costs your luxury. உங்களுடைய சொகுசு வாழ்க்கை இழந்தாலும் Would you stand for him? தேவனை முக்கியம் என்று Even it இருப்பீர்களா? cost your job. வேலையாக வந்தாலும் Would you stand for him? தேவனை முக்கியம் But the இருப்பீர்களா? Roman soldiers stood for him. ஆனா இந்த ரோமன் நூற்றுக்கு அதிபதி நின்றானே, இவனும் நாளைக்கு நியாயத்தீர்ப்பு நினைப்பான், நம்மளும் நினைப்போம். he'll also stand along with us in front of the பக்கத்துல judgment இருக்கிற seat. இன்னொரு சோல்ஜர் கேட்டிருந்தா கூட இவன் கழுத்துல போட்டிருப்பாங்க. அப்போ If a soldier who is standing by could listen to these words, he will be beheaded. but he stood for it. ஆனா அவன் நின்னா சார். Look at the second group of people in the next verse. அடுத்த வசனத்துல இரண்டாவது ஒரு விதமான ஜனக்கூட்டம். They're all seeing as a spectacle. அவங்க எல்லாரும் இத நடந்த சம்பவத்தை எல்லாம் பார்க்கறாங்க. நீங்க நம்ம சர்ச்சுக்கு வரது எதுக்கு வரோம்? Today why do we come to church? If you come as a spectacle, ஏதோ ஒரு வித்தியாசம் நடக்குது. every Good Friday is a spectacle. ஒவ்வொரு புனித வெள்ளி ஆராதனையும் நமக்கு ஒரு நிகழ்ச்சி. Every Easter is a spectacle. ஒவ்வொரு உயிர்த்தெழுதல் திருநாள் ஆராதனையும் நமக்கு ஒரு நிகழ்வு. Every Christmas is a spectacle. ஒவ்வொரு கிறிஸ்துவ ஆராதனையும் ஒரு நிகழ்வு. Every New Year is spectacle. ஒவ்வொரு புது வருட ஆராதனையும் ஒரு நிகழ்வு. Sometimes every Sunday is also a spectacle. சில நேரம் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை கூட ஒரு நிகழ்வு. You come to church, சபைக்கு வருவோம், you clap, கை தட்டுவோம், you sing, பாட்டு பாடுவோம், and you look at that person, பக்கத்துல இருக்கிற பாப்போம், look at this person, பக்கத்துல இருக்க இன்னொருத்தரை பாப்போம், look at their dress, அவங்க அத Dress வேடிக்கை and பாப்போம், look at whether this person is sleeping or not, பக்கத்துல இருக்கிற தூங்குறாரா இல்லையான்னு பாப்போம், or look at that person is just listening or not, இவர் கவனிக்கிறாரா இல்லையான்னு பாப்போம். and somehow you try to pass the time. எப்படியோ நேரத்தை அப்படி செலவழிச்சிட்டு You know what will be your destiny? நம்ம எங்க போய் முடிகிறோம் தெரியுமா? They hit on their breast and cried out because they lost the opportunity. தங்கள் மார்பிலை அடித்துக்கொண்டு திரும்பி போனார்கள். ஏன்னா கிடைச்ச வாய்ப்பு அன்னைக்கு தவற விட்டாங்க. இப்படி ஒரு இயேசு பக்கத்து வீட்டிலே இருந்தும் பார்க்காம வாழ்ந்து தொலைச்சிட்டோம்டா அப்படின்னு மார்பிள் அடிச்சிருப்பாங்க. Maybe they would have thought such a great Jesus Christ had lived next to us as a neighbor, but we have lost having that relationship with him, and that's why they would have beat their breast. Let me tell you, ஒரு விஷயத்தை சொல்றேன். a day will come. ஒரு நாள் வரும். A day will come. ஒரு நாள் வரும். You will not be able to hear the word of God like this. இந்த மாதிரி தேவனுடைய வார்த்தையை கேட்க முடியாத ஒரு நாள் வரும். You will not be able to gather like this. இத மாதிரி தேவனுடைய சந்நிதியில கூட முடியாத ஒரு நாள் You will வரும். not celebrate like this. இத மாதிரி கொண்டாட முடியாத ஒரு நாள் இருக்கும். But if you waste all these days, ஆனால் கிடைச்ச வாய்ப்பெல்லாம் நாம விட்டுட்டோம். on that particular day, அந்த நாள் வரும்போது your destiny உங்களுடைய முடிவு is like this woman, இந்த பெண்களுடைய முடிவு மாதிரி like இருக்கும். this crowd. இந்த ஜனத்தின் முடிவு They மாதிரியே saw it as a spectacle. ஒரு அற்புதமான நிகழ்ச்சியா பார்த்தாங்க. If you treat the church as a spectacle, ஐயா சபைய ஒரு நிகழ்ச்சியா நீங்க நினைச்சீங்கன்னா, if you treat the celebration as spectacle, இந்த கொண்டாட்டத்துல ஒரு நிகழ்ச்சி மாதிரி நீங்க if நடந்துக்கிட்டீங்கன்னா, Bible is a spectacle, ஒருவேளை வேதம் ஏதோ ஒரு நிகழ்வா if இருந்துச்சுன்னா, prayer is a spectacle, ஜெபம் ஒரு நிகழ்வாக you இருந்துச்சுன்னா, will cry for one day, ஒரு நாள் நீங்கள் அழும் சூழ்நிலை oh வரும். this Jesus who was my neighbor, ஐயா இந்த இயேசு என் பக்கத்து வீட்ல இருந்தாரே, I saw him, அவரை பார்த்தேனே, oh I talked to him, அவரோட பேசினேனே, but I missed him, ஆனா அவரை இழந்துட்டேனையா, he is no more today, அவர் இன்னைக்கு என் கூட இல்லையே, oh what to do, ஐயா நான் என்ன செய்வது? he will never ever found in his lifetime to see Jesus or to touch Jesus in that way because it is gone. மறுபடியும் தங்கள் வாழ்நாள் முழுவதும் இயேசுவை அப்படி பேச, இயேசுவோட தொட்டு பழகான வாய்ப்பு அவர்களுக்கு கிடைக்க போவதில்லை. ஏனென்றால் இயேசு அவர் தன்னுடைய ஜீவனை விட்டு விட்டாரே. இன்னொரு முறை அவர் மாம்சத்துல வர போறதே இல்லை, நீ அவரை தொட்டு பார்க்க போறதே இல்லை. அதை நினைச்சுதான் அவங்க மார்பிள் அடிச்சு அழுதுருப்பாங்க. One more time, this Jesus is not going to descend to the earth as an earthly man, and you will not have an opportunity to touch him and commune with him. They would have remembered this and they would have cried, beating over their chest. Are you like a centurion? ஐயா, Or are you like these people, those who are hitting on their breast? ஐயா நம்ம அந்த நூற்றுக்கு அதிபதி மாதிரி இருக்கிறோமா, இல்ல மார்பிளை அடித்து கொண்டிருக்கிற இந்த ஜனக்கூட்டம் மாதிரி இருக்கிறோமா? இல்ல பிரதர், நான் கிறிஸ்டியன் பிரதர். ஐயா நான் ஒரு கிறிஸ்தவன் ஐயா. பிரதர் நான் ஏஆர்டி சர்ச் பிரதர். ஐயா நான் ஏஆர்டி சபையை சேர்ந்தவன் We ஐயா. belong to Reformation பிரதர். சீர்திருத்த சபை ஐயா. நீங்க யாருன்னு அடுத்த வசனம் சொல்லுது. And the next verse talks about who we are. Luke 23:49. லூக்கா 23:49. And all his acquaintances and the woman who had followed him from Galilee stood at a distance watching these things. அவருக்கு அறிமுகமானவர்கள் எல்லாரும் கலிலேயாவிலிருந்து அவருக்கு பின் சென்று வந்த
ஸ்திரீகளும் தூரத்தில் நின்று இவைகளை பார்த்து கொண்டிருந்தார்கள். பார்த்துட்டு இருந்தாங்க. என்ன பண்ணாங்க? They were watching it, but what were they doing? சத்தமா சொல்லுங்க, என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? இன்னும் சத்தமா சொல்லுங்க, என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? அவ்வளவுதான், அவ்வளவுதான். They were just watching, just as we are. இவங்கெல்லாம் யாரு? Who are these people? They are all well acquainted with Jesus. தேவனுக்கு இயேசுவுக்கு அறிமுகமானவர்கள். Those days the word came into flesh. பிதாவாகிய மன்னிக்கவும், வார்த்தை மாம்சமாகி. Today the flesh in the word. இன்னைக்கு அந்த Today the flesh became the word. மாம்சமான தேவன் என்று வார்த்தையாக இருக்கிறார். வார்த்தையான தேவன் மாம்சத்துல வந்தாரு. மாம்சமா இருந்த தேவன் இன்னைக்கு வார்த்தையா இருக்கிறாரு. The word became flesh, and today the flesh has become the word in our hands. And we are so acquainted with this. இந்த தேவனோட வார்த்தையோட நம்ம ரொம்ப அறிமுகமானவங்களா We know இருக்கிறோம். what is the right doctrine. ஐயா, எனக்கு சரியான சத்தியம் எதுன்னு தெரியும். We know right understanding. இந்த சரியான புரிதல் எனக்கு இருக்கு. We know well discerned. நாங்க நல்ல பகுத்தறிவோம். Reformed theology, brother. சீர்திருத்த சபையா? என்ன பிரயோஜனம்? What is the outcome? செஞ்சுரியன் சத்தமா சொன்னா நீங்க சத்தமா சொல்லிருப்பீங்களா? The Roman நூற்றுக்கதிபதியாலே he was able to proclaim it. Am I able to do it? Still we are all watching. இன்னும் நம்ம பார்த்துட்டு தானே இருக்கிறோம். My dear friend, எனக்கு அன்பான திருச்சபையாரே, these three crowds, இந்த மூன்று விதமான ஜனக்கூட்டம், you belong to which crowd? இந்த கூட்டத்துல நீங்க எந்த வகையை சேர்ந்தவங்களா Like a இருக்கீங்க? centurion, நூற்றுக்கதிபதியோடு இருக்கிறோமா? got this experience, அனுபவத்தை அடைந்தான், ready to die, மரிக்கவும் ஆயத்தம். even it cost my job, என் வேலை போனாலும் சரி, it cost my position, என் சூழ்நிலை இழந்தாலும் சரி, it cost my family, என் ஸ்தானம், என் குடும்பத்தை it இழந்தாலும் cost சரி, my life, என் ஜீவனே போனாலும் சரி, I still praise God. நான் அவரையே மகிமைப்படுத்துவேன். Or else, இல்லனா the second crowd, இந்த இரண்டாவது ஜனக்கூட்டம், coming to church every Sunday, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு வருவோம், celebrating every Good Friday, ஒவ்வொரு புனித வெள்ளியை அனுசரிப்போம், celebrating every Easter, ஒவ்வொரு உயிர்த்தெழுதல் திருநாளை அனுசரிப்போம். 45 வயசு ஆயிடுச்சு. I have completed 45 years of age. நான் கம்ப்ளீட்டட் சொல்ல, பொதுவா சொன்னேன். 45 years, 45 years have gone. 55 years, 55 years have gone. you know how many years I'm attending this Good Friday? எத்தனை வருஷமா இந்த புனித வெள்ளி ஆராதனையில் பங்கு பெறுகிறேன் தெரியுமா? நியாய தீர்ப்பு நாள் வரும்போது நெஞ்சில அடிச்சிட்டு தான் நிக்க வேண்டியிருக்கும். On the day of judgment, we should also be like these women, beating out their breast. Don't lose the opportunity. கிடைக்கிற வாய்ப்பை இழந்துடாதீங்க. Don't treat this lightly. இது ரொம்ப எளிதா எடுத்துறாதீங்க. ஆனா இயேசு பக்கத்துல இருக்க ரொம்ப சீப்பா இருந்திருக்கும் அவங்களுக்கு. Maybe when Jesus was their neighbor, they treated him very lightly. I know, carpenter's son. ஐயா, எனக்கு தெரியாது ஐயா, தச்சனுடைய குமாரன் ஐயா. He speaks nicely, brother. I know that. நல்லா பேசுவார்ப்பா, நல்லா பேசுவார், எனக்கு தெரியும். Yeah, Sunday we need to go to church. ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு போறது தேவைதான், I read தெரியும். Proverbs every day. நம்ம ஒவ்வொரு நாளும் நீதிமொழி வாசிச்சிருவேன். Whenever I free, I read Bible. எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ ஃப்ரீயா இருக்குன்னு பைபிள் படிப்பேன். Morning I pray 2 minutes. காலைல 2 நிமிஷம் ஜெபிப்பேன். At night I pray 5 minutes, brother, before I sleep. நைட் தூங்குறதுக்கு முன்னாடி 5 நிமிஷம் ஜெபம் பண்ணுவேன். You are in that crowd. நாமளும் அந்த கூட்டத்துல தான் இருக்கிறோம். They know Jesus. இயேசு தெரியும். That is why they came here. அதனால தான் இந்த இடத்துக்கு வராங்க. But they missed Jesus. ஆனா இயேசுவை இழந்து போனாங்க. We know Jesus. நமக்கு இயேசுவை தெரியும். But let's make sure not missing him. ஆனா அவரை எனக்கு இழந்து விடாதபடிக்கு பற்றிக்கொள்ள முயற்சி And the last one. கடைசியாக, Brother, I read many books. நான் நிறைய புத்தகம் படிப்பேன். All international preachers I know. எல்லாம் உலகளாவிய பிரசங்கிமார் எனக்கு தெரியும். Not domestic preachers. லோக்கல் எல்லாம் யாரும் கிடையாது. ART YouTube channel அதெல்லாம் பார்க்க டைம் இல்ல brother. ART channel லோக்கல் பிரதர். Correct. But we watch that preacher, this preacher, millions of views. என்னமா சொன்னாரு தெரியுமா அவரு? நாங்க பார்க்கிறது எல்லாமே சர்வதேச தரம் தான். எவ்வளவு வியூ, எவ்வளவு லைக், என்னமான பேசுறாரு. Do you know that? We are well acquainted. நாங்க நன்கு அறிமுகமானவர்கள். And we are coming from Galilee. நாங்க கலிலேயால இருந்து பின்தொடர்றோம். Following from Galilee to Jerusalem all the way. கலிலேயாவில இருந்து எருசலேமுக்கு பின்தொடர்ந்து வந்திருக்கிறோமே. From my grandfather days to today, even we are children of God. தெரியுமா, பாட்டி தாத்தா காலத்துல இருந்தே நாங்க கிறிஸ்தவங்களாக்கும். We will not eat non-veg for 40 days. 40 நாள் நாங்க அசைவம் சாப்பிட மாட்டோம். And 40 days will not shave the beard. 40 நாளா நாங்க தாடி எடுக்க மாட்டோம். சரி, உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இதுலலாம் ஒரு பிரயோஜனமும் இல்லை.
none of these things matters and none of these things have any purpose. No, controlling, disciplining our body is good. No doubt about that. சரீரத்தை அடக்கி ஒடுக்குவது நல்லது, அந்த சுய ஒழுக்கம் நல்லது. But simply watching and going, my dear friend, you will lose the game. ஆனா சும்மா பார்த்துட்டு போறதுனால நம்ம வாழ்க்கையை நம்ம இழந்துடுறோம். Everybody will have everybody will have a resignation letter. நம்ம எல்லாரும் எல்லாருக்கும் ஒரு ராஜினாமா கடிதம் உண்டு, தெரியுமா? You know what resignation letter is? என்ன ராஜினாமா தெரியுமா? Every day, everybody will have a resignation letter. எல்லாருமே ஒரு ராஜினாமா கொடுத்து தான் ஆகணும். When we resign this world, இந்த உலகத்துல இருந்து நம்ம ராஜினாமா கொடுத்துட்டு on your deathbed, மரண படுக்கையில what Jesus said? இயேசு என்ன சொன்னார்? I will give my spirit into, சத்தமா சொல்லுங்க, into your hands. என்னுடைய ஆவியை உம்முடைய கைகளில் ஒப்புவிக்கிறேன். He has given his soul to Father's hand. அவர் தன்னுடைய ஆத்துமாவை, தன்னுடைய ஜீவனை பிதாவின் கையில கொடுத்தாரு. There will be a one day I will have my deathbed. ஒரு நாள் எனக்கு அந்த மரண படுக்கை உண்டு. Surely I'll have a deathbed. நிச்சயமா அந்த மரண படுக்கையில் நான் இருப்பேன். I'm on my deathbed. அந்த மரண படுக்கையில் இருக்கும்போது my daughters are coming. என்னுடைய பிள்ளைங்க எல்லாம் வரும்போது, no, I need to create the will. அவங்களுக்கு நான் ஒரு உயில் எழுதி கொடுப்பேன். I need to tell them. அவங்கள்ட்ட நான் சொல்லுவேன், oh, I have this, you take this. இத நீங்க எடுத்துக்கோங்க. And you have, I have, for example, I have a home. எனக்கு ஒரு வீடு இருக்குன்னு வெச்சுப்போமே. you take this. இந்த வீடை நீங்க எடுத்துக்கோங்க. And I have this land. இந்த நிலத்தை, my daughter, you take this. என் மகளே நீ வெச்சுக்கோ. If I have, then only I'll be able to say this. என்கிட்ட ஏதாவது இருந்தாதான் உயில் ஒன்னு எழுதி கொடுக்க முடியும். For example, ஒரு உதாரணத்திற்கு, I sold the house. என் வீட்டை வித்துட்டேன். I sold the land. என் நிலத்தையும் வித்துட்டேன். And now I'm on the deathbed. இப்போ மரண படுக்கையில் இருக்கும்போது, and my children are coming. என் பிள்ளைங்க வந்தாங்கன்னா, no, I have to tell something. அவங்கள்ட்ட ஒரு விஷயத்தை சொல்லணும். What is the last word? கடைசி என்ன சொல்றது? அப்பா சாக போறதுக்கு முன்னாடி என்ன சொல்ல போற? Father, before your death, what are you going to say? Okay, let me tell the last words. My daughters, note it down. எனக்கு அன்பான பிள்ளைகளே, என்னுடைய கடைசி வார்த்தையை கவனமா கேளுங்க. Oh, you take this house. நீ இந்த வீட்டை எடுத்துக்கோ. Daddy, that has been already been taken away. அப்பா அந்த வீட்டை யாரோ ஒருத்தர் எப்பவே எடுத்துட்டாரு. ஏற்கனவே வித்தது எழுதி வைக்கிறங்க. You have already sold it. How can you write it to me? Oh, sorry. மன்னிச்சுக்கோ. Okay, take this land. அப்ப இந்த நிலத்தையாவது. Daddy, that land has been already sold and a building is up. அப்பா அந்த நிலத்தை வித்து அங்க பில்டிங்கே கட்டியாச்சு. What are you going to give me, Daddy? அப்பா எனக்கு நீங்க என்ன கொடுக்க போறீங்க? You know what does that analogy mean? இந்த உதாரணத்தை ஏன் சொன்னேன் தெரியுமா? Jesus given his soul. இயேசு தன் ஜீவனை கொடுத்தார். Because he has not wasted his soul. ஏன்னா அவர் தன்னுடைய ஜீவனை இழந்து போகல, அதை வீணாக செலவழிக்கல. He has not spent his soul in vain. தேவன் இயேசுவானவர் தன் ஜீவனை வீணாக செலவழிக்கவில்லை. Since it is all there, அங்க இருந்ததுனால the whole soul, அந்த முழு ஜீவனும், that is his property. அது அவருடைய சொத்து. So he deposited into the hands of God. அத பிதாவுடைய கரத்துல அவருக்கு ஒப்பு கொடுத்தார். In the resignation letter, ஒரு ராஜினாமா கடிதம் மாதிரி. in the will, அந்த உயில்ல, okay, hereafter, இதன் பின்பு, because of my death, என் மரணத்தினாலே I give my soul to the Father. என் ஜீவனை என் பிதாவின் கையில் கொடுக்கிறேன். இது நம்ம பிதாவுக்கு சொந்தம். It is now belong to Father. Every one of us will write that will one day. ஒரு நாள் வரும், நம்ம எல்லாருமே இப்படிப்பட்ட ஒரு ராஜினாமா கடிதத்தை இந்த உலகத்துல கொடுத்து தான் ஆகணும். You have to have the death confession. அன்னைக்கு மரணத்துல படுக்கையில நம்ம ஒரு அறிக்கை செய்தாகணும். அன்னைக்கு நீங்க சொல்ல முடியுமா? Can we say that? பிதாவே, என் ஆவியை வேற எதுக்கும் நான் செலவு பண்ணல, இங்க இருந்த வரைக்கும் உமக்காக செலவு பண்ணிட்டேன், இப்போ அந்த ஆவியை உங்ககிட்ட தரேன், இது என்னோட கடைசி வார்த்தை, மிச்சத்தை ஹெவன்ல வந்து வாங்கிக்கிறேன், சொல்ல முடியுமா? Can we say that? Father, let me commit my spirit in your hands. I've used all my life to do your will and have not wasted it in vain. And right now, I want to deposit my life in your hands, and remaining, I'll collect it when I come and meet you in heaven. Can we make such a claim? Objective of this Good Friday sermon is this, that's it. இந்த புனித வெள்ளி ஆராதனையுடைய நோக்கம் இந்த ஒரு காரியம்தான். 6 things I have taught you from the first 6 sayings of Jesus. இயேசு பேசின அந்த முதல் 6 திருமொழிகள்ல இருந்து 6 காரியங்களை உங்களுக்கு கற்றுக் கொடுத்தேன். And the last one I have told you many things
இந்த கடைசி திருமொழியிலிருந்து நிறைய காரியங்களை உங்களுடன் பகிர்ந்து கொண்டேன். But while you are leaving, ஆனா நீங்க எனக்கு திரும்பி போகும்போது have this thought. இந்த ஒரு எண்ணத்தோட போங்க. What would be your resignation letter will say? ஐயா, என் மரண படுக்கையிலே உலகத்திலிருந்து நான் ராஜினாமா பண்ணும்போது நான் என்ன சொல்ல போறேன்?